என் காதல் பேரழகே. காதல் 6. பாடப்புத்தகத்தை கையில் வைத்தபடி படித்துக் கொண்டிருந்தாள் சைந்தவி. அவள் அருகே அமர்ந்த ஆராதனா வரைபடம் ஒன்றில் வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தாள். நல்லதானே இருக்கா ஆரோ? காய்ச்சல் தான் நேத்தே சரியாகிடுச்சே. ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்ல. அத்தையும் காலேஜ் போயிருப்பேன். ஒரு நாள் முழுக்க இப்படி சும்மா உட்கார வச்சுட்டியே என சலிப்பாக சொன்னாள் சைந்தவி. நீ என் கூட இருக்கன்னு சொன்னல. எனக்கு காய்ச்சல் போனாலும் அலுப்பு இருக்கான். அது இன்னமும் போகலையாம். அப்பதான் சொல்லுச்சு. அது போகிற வரைக்கும் கூட இரு என்றாள். அவளோ கையில் இருந்த புத்தகத்தை வைத்து தலையில் அடித்து, உனக்கு அலுப்பு இருக்கு? ம், சரிதான். இத உன் அப்பதான் சொல்லிச்சாக்கும். அலுப்பு இருக்கிறவங்க தூங்கணும்டி. லீவ் போட்டு இன்னொருத்தி உயிரை வாங்கக்கூடாது. அலுப்புன்னு சொல்லிச்சுல, படுத்து தூங்குனாதான் என்ன? ஏன் முழிச்சிருந்து என்ன கொடுமை செய்யற? எனக்கு தான் தூக்கம் வரலையே, என்ன பண்ண? மெத்தையில் உட்கார்ந்து வண்ணம் தீட்டியபடி சொன்னவளை அப்படியே பின்னால் சாய்த்து படுக்க வைத்து எழாதபடி காலை போட்டு அணைத்துக் கொண்டு தூங்குடி என்றாள். சைந்தவியின் அணைப்பிலிருந்து விடுபட முயன்றாள் சின்னவள். மேலும் அணைப்பை பெரியவள் கூட்ட இருவரும் மெத்தையில் உருண்டு விளையாடினர். வெளியே கூடத்தில் சக்திவேல் யாரையோ வரவேற்று பேசுவது பெரியவளுக்கு கேட்டதும் வாயில் கை வைத்து ஆறுவை அமைதியாக இருக்கும்படி சொன்னாள். அவளும் அவளைப் போல வாயில் கை வைத்து அமைதியானாள். வந்தது யார் என பார்க்க மெத்தையிலிருந்து தன்னை சரி செய்து கொண்டு கூடத்திற்கு சென்றாள் சைந்தவி. வீட்டிற்கு வந்ததோ சக்திவேலின் தோழரும் தர்ஷினியின் தந்தையுமான குமார்தான். அவரை வரவேற்று நீள் விருக்கையில் அமர வைத்திருந்தார் சக்திவேல். குமாரை கண்டதும் சைந்தவியும் இன்முகமாய் வரவேற்றாள். அமுதா இருவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை எடுத்துக்கொண்டனர். குமாரின் முகத்தில் அப்பி கிடந்த சோகத்தைக் கண்ட சக்திவேல் முதலில் கல்யாண அலைச்சல் என்று எண்ணி அமைதியாக இருக்க, அவரது சோர்வைக் கண்ட அமுதா குமாரிடம் கேட்டுவிட்டார். என்னானா கல்யாண அலைச்சலா? உங்க முகம் ரொம்ப சோர்வா இருக்கே என்றார். அவரோ பதில் சொல்லாமல் சிரிக்க முயல மூவரும் அவரைக் கண்டு குழம்பி போனார்கள். என்ன குமார், மகளோட கல்யாணத்தை பூரி போட நின்னு செய்ய வேணாமா? சோர்ந்து போனா எப்படி என்று கேட்டு சக்திவேல் சிரிக்க, குமாரோ சிரிக்கவில்லை. மாறாக அமைதியாக இருந்தார். மூவருக்கும் அவரது அமைதியின் காரணம் புரியவில்லை. சைந்தவியோ, அங்கிள், அக்காவோட நிச்சயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. மாப்பிள்ள போட்டோவாத காட்டுங்க. எங்க தர்ஷினிக்கு பொருத்தமா இருக்காரான பாப்போம் என்றாள். என் பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமானவர் தான் சைந்தவைமா. ஆனா என் பொண்ணுக்கு தான் அவர் கூட வாழ கொடுத்து வைக்கல என்றவரை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் மூவரும். கல்யாணத்தை வச்சுட்டு என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏன் நம்ம பொண்ணுக்கு வாழ கொடுத்து வைக்கல? அவளுக்கு என்ன என்றார் சக்திவேல் கண்டிப்பாய். நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு தாண்டா பணம் கேட்டேன். ஆனா அந்த பணம் என் பொண்ணு உயிரை கொஞ்ச நாள் பிடிச்சு வைக்க பயன்பட போகுதுடா என்றவரின் கண்களில் இதுவரை தேக்கி வைத்த கண்ணீர் சட்டென வடிந்துவிட அவர் வார்த்தைகளை கிரகிக்க முடியாமல் இருந்தனர் மூவரும். என்னண்ணா சொல்றீங்க? தர்ஷனிக்கு என்ன என பதட்டத்துடன் அமுதா கேட்க, அவரும் அவளுக்கு இருக்கும் வியாதியைப் பற்றி முழுதாக சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதார். ஏற்கனவே அவ்வியாதியால் தன் குடும்பத்தில் ஓர் உறவை இழந்த வலி இன்னும் கூட அவர்களுக்குள் வலித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிஞ்சை தாய் இல்லாமல் பார்க்கும்போதெல்லாம் ரம்யா அனுபவித்த கொடுமைகளை வேறு நேரில் கண்டவர்கள் இல்லையா? அதே வியாதி தர்ஷனிக்கும் வந்திருப்பதைக் கண்டு அச்சமும் அதிர்ச்சியும் கொண்டனர். சைந்தவிக்கு ரம்யா ஞாபகத்திற்கு வர குமாரின் காலுக்கு அடியில் கண்ணீரோடு வந்தமர்ந்தவள், எப்படியாவது தர்ஷினி அக்காவை காப்பாத்துங்க அங்கிள். எவ்வளவு பணம் வேணாலும் அப்பா கிட்ட கேளுங்க. ஆனா ப்ளீஸ் தர்ஷினி அக்காவை காப்பாத்துங்க ப்ளீஸ் என கண்ணீர் வடித்தாள். அவள் கையை பிடித்து அதில் முகத்தை பொத்தி அழுத்து விட்டார். எனக்கும் என் பொண்ணை காப்பாத்தி வச்சுக்கணும்னு பேராசதாமா. ஆனா அவளுக்குள்ள இருக்க வியாதி அவளோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. அவ சாவ தள்ளி வைக்கதாமா பணம் கேட்டு வந்திருக்க என்றார் அழுகையோடே. அமுதா சைந்தவி கண்ணீருடன் இருக்க சக்திவேல் சங்கடத்துடன் உள்ளே சென்று பணத்தை எடுத்து வந்து கொடுத்தார். தொழில் ரீதியாக உண்டான நட்பு 10 ஆண்டுகள் கடந்து குடும்பமாக உறவாக நீடிக்கிறது. தன் ஒரே மகள் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக செய்ய எண்ணி சக்திவேலிடம் பணம் கேட்டிருந்தார் குமார். சக்திவேலும் தன் சேமிப்பில் இருந்துதான் அவருக்கு கொடுக்க எடுத்து வைத்திருந்தார். ஆனால் அது கல்யாணத்திற்கு அல்ல என எண்ணும் போதே மனது பிசைந்தது. பேச்சற்று நால்வரும் அமைதியாக இருக்க குமார்தான் தன் அலைபேசியிலிருந்து மித்துலின் புகைப்படத்தை சைந்தவியிடம் காட்டினார். சைந்தவிமா, இவர்தான் தர்ஷினிக்கு பார்த்த மாப்பிள என்றார். கலங்கிய கண்களுடன் அலைபேசியை வாங்கி புகைப்படத்தை பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சி. இவரா என வாய் விட்டே கேட்டாள். இவர் உனக்கு தெரியுமா சைந்தவிமா? தெரியும் அங்கிள். பாப்பா ஃப்ரெண்டோட மாமாதான். அவளை ஸ்கூலுக்கு விடும்போதும் கூட்டிட்டு போகும்போதும் பாத்திருக்க
என்று உண்மை பாதி மறைத்து பொய் கொஞ்சம் சேர்த்து மழுப்பினாள். பிதில் கிருஷ்ணா, பேருக்கு ஏத்தத போல அழகும் பொறுமையும் அந்த தம்பிக்கிட்ட இருக்கு. பார்த்ததும் என் பொண்ணுக்கு தம்பிய பிடிச்சது. எங்களுக்கும் தான். நான் நிறைய கனவுகளோட இருந்தேன்டா. எல்லாம் கனவாவே போச்சுடா சக்தி என குலுங்கி அழுதவரை தேற்ற முடியவில்லை அவர்களால். தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு எழுந்தவர் அவர்களிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பிவிட, சக்திவேல் அமுதா தர்ஷினியை பற்றி பேச இவளோ உள்ளே சென்று விட்டாள். ஆராதனாவின் முன் கண்ணீரை காட்டக்கூடாது என்று முகத்தை துடைத்துவிட்டு அவளுடன் மெத்தையில் படுத்துக் கொண்டாள். அவள் புறம் திரும்பிய ஆராதனா, யாரத்த வந்தாங்க என்றாள். தாத்தாவோட ஃப்ரெண்ட் என்றவள் அவளை தூங்க வைக்க தட்டி கொடுத்தாள். ஆனால் அவளது எண்ணமெல்லாம் தர்ஷினி மற்றும் மிதுல்தான். சைந்தவியின் சிறு வயதிலிருந்தே குமார் அவரது குடும்பத்துடன் சக்திவேலின் வீட்டிற்கு வருவது வழக்கம். சக்திவேலும் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு குமார் வீட்டிற்கு செல்வதும் வழக்கம். அப்படித்தான் தர்ஷினியோடு சைந்தவிக்கு பழக்கம் உண்டானது. அடிக்கடி பேசி அரட்டை அடிப்பார்கள். படிப்பில் சந்தேகம் என்றால் சைந்தவி தர்ஷினியை அழைத்து கேட்பாள். தர்ஷினிக்கு திருமணம் பேசி முடித்த விஷயம் தெரிந்த சைந்தவி தர்ஷினிக்கு அழைத்து பேசி வாழ்த்துக்கள் சொல்லி மாப்பிள்ளை புகைப்படத்தை கேட்க, தர்ஷினியோ காட்ட மறுத்து நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்றும் முதல் நாள் நிச்சயத்தன்று பார் என்று சொல்லிவிட சரி என்று விட்டாள் சைந்தவி. கீர்த்தியின் மாமாதான் தர்ஷினிக்கு பார்த்த மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் சட்டென நினைவிற்கு வந்தது கீர்த்தியின் வார்த்தைகள்தான். பழித்து விட்டதே என்று முணங்கியவள் கீர்த்திக்காகவும் மித்தலுக்காகவும் வருந்தினாள். பார்த்தவுடனே மனதில் நின்று வந்தான். அவனுக்கு திருமணம் என்பது சைந்தவிக்கு கொஞ்சம் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனாலும் கல்யாணம் நிற்க வேண்டும் என்று அவள் எண்ணியதில்லை. தர்ஷினிக்கு மித்துல் பொருத்தமானவன்தான், நல்ல ஜோடிதான். ஆனால் கொடுத்து வைக்கவில்லை இருவருக்கும். அவர்களின் திருமணம் நின்ற செய்தி சைந்தவியின் மனதில் பாரம் ஏற்றி வைத்தது போல இருந்தது. ஆராதனா தூங்கிவிட இவளோ கண்களை மூடி அதனையே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளது அலைபேசி அலறியது. வேகமாக எடுத்து பார்த்தாள். அவளது தோழிகள்தான். உணவு இடைவேளை நேரத்தில் இவளுக்கு அழைத்திருந்தனர். அவ்வேளை தோழிகளின் அழைப்பும் தேவையாக இருந்தது. எடுத்து பேச செய்தாள். வந்தனாதான் காலையில் வகுப்பில் நடந்த ஒன்றைக் கூட விடாது ஆர்வமாக சொல்லி கேலி கிண்டல் செய்து சிரிக்க இவளால் சிரித்து பேச முடியவில்லை. என்றாள். அவர்களுக்கு சப்பென ஆனது. என்னடி, இன்னைக்கு நடந்த காமெடியை ஷேர் பண்ணா நீ என்னங்கிற? என்ன நடந்தது? வீட்ல எதுவும் பிரச்சனையா என விசாரித்தாள் வந்தனா. சைந்தவியும் தன் பாரத்தை அவர்களிடம் இறக்கி வைத்தாள். பாவம் தர்ஷினி அக்கா, அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. ஏஞ்சல் போல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நோய் கடவுள் கொடுத்திருக்க கூடாது. ச என வருத்தப்பட்டனர். ஆமாடி, எனக்கு இந்த செய்தியை கேட்டதும் ரம்யா அண்ணிதான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க கடைசி நிமிஷம் எனக்கு இன்னமும் நினைவுல இருக்கு. அவங்க கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தோணும்டி. சாகும்போது அவங்க சிரிக்க கஷ்டப்பட்டதுதான் என்னால தாங்க முடியல. இப்போ அதே நிலைமை தர்ஷினி அக்காவுக்குன்னு நினைக்கும் போது எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும்னு மனசு துடிக்குது. ஆனா விதி, அவங்க சாவ நெருங்கிட்டாங்க என சொல்லி கண்ணீர் வடித்தாள். மூவரும் 2 நிமிடம் மௌனமாக இருந்தனர். பின் ஜனனிதான் பேச்சை மாற்றும் விதமாக மித்துளை வைத்து ஆரம்பித்தாள். பாவம், ஓ ஆள் கல்யாணம் நின்னதுல ஃபீல் பண்ணிருப்பார்ல என்று சொல்ல, உடனே சைந்தவியோ, ஏளா, யாரு அவரா என்ன நிதானமாக கேட்டாள். ஆமா, ஓ ஆளு. ஏன்னு சொல்ல ஆசைதான். ஆனா உனக்குதான் அது பிடிக்காதே. அதான் ஓ ஆளு. பார்த்த உடனே ரசிச்சதா சொன்னவதானே? அப்ப அது ஓ ஆளு தானே என்றாள் ஜனனி. ஜனனி அப்படி சொன்னதும் சைந்தவியின் இதழ்கள் மெல்ல விரிந்தது புன்னகையில். எனக்கு என்னமோ இந்த விதி புக்ல மித்துல் கிருஷ்ணான்ற பேருக்கு பக்கத்துல ஓம் பேரு தான் இருக்கும்னு தோணுதிரி சைந்தோ என வந்தனா சொல்ல வாய் விட்டே சிரித்து விட்டாள் சைந்தவி. பாருடி இவள, காமெடி சொன்னதுக்கெல்லாம் சிரிக்கல, சீரியஸா ஒன்னு சொல்றேன் சிரிக்கிறா. என்ன மேய்க்கவளோ என வந்தனா ஜனனியிடம் புலம்பினாள். வந்தோ, நீ அப்படி சொன்னது சீரியஸா எனக்கு சிரிப்பு தாண்டி வந்துச்சு. நான் என்ன பண்ணட்டும்? சரி சொல்லு, எதுக்கு நான் சொன்னதுக்கு நீ சிரிக்கணும்? ஏன், அவனுக்கும் உனக்கும் முடிச்சு விதி போட்டிருந்தா என்ன? ஏன் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு அவனை பிடிக்கும் தானே என கேட்டாள். பார்த்ததும் ஈர்த்தது உண்மைதான். இப்பவும் அவனோட அந்த சாம்பல் கண்களை போட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் மனசுல. அவன் மேல காதல், அவனை கட்டிக்கணுன்ற எண்ணம் எனக்கே அதிகம் தோணுது. கண்டதும் காதல்லாம் இல்ல, ஈர்ப்பு, அவ்வளவுதான் என சொன்னாலும் அவனை கண்டதும் உள்ளுக்குள் எழுந்த பட்டர்ஃப்ளை மொமெண்டை இன்னும் நினைக்கையில் மேனி சிலிர்த்தது. தோழிகளிடம் சொன்னால் கேலி செய்வார்கள் என்று சொல்லாமல் மறைத்து விட்டாள். ஓ, வெறும் ஈர்ப்பா? நான் வேற எதுவோன்னு நினைச்சிட்டேன். அப்ப உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லதானே என பீடிகை போட,
எதுக்கு? இல்ல, உன் மித்துல சாரி, அந்த மித்துல நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குதான். உனக்கு ஆட்சேபனை இல்லலான்னு கேட்டேன். என்று வந்தனா சைந்தவிக்கு கொக்கி போட, அவளோ பதில் சொல்ல தடுமாறி போனாள். என்ன மேடம் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் லவ் பண்றதுல ப்ராப்ளம் இல்லையே. சைந்தவியோ உள்ளே கருவி கொண்டாலும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் இருக்க முயன்றாள். அது அது நீதான் அவரை பார்த்ததே இல்ல. பார்த்த எனக்கே காதல் வரல. பார்க்காத உனக்கு அவன் மேல காதல்லாம் ஓவர் டி என்றதும் அவளது கடுப்பை கண்டு இங்கே இருவரும் ஹைஃபை போட்டு கண்டனர். ம் அப்படியும் வச்சுப்போம். பார்க்காமல் ஒரு காதல் போன் மூலமா டெவலப் பண்ண போறேன் என்றாள். எப்படி? கீர்த்தி கிட்ட நம்பர் வாங்கிதான். முதல்ல கீர்த்திய கரெக்ட் பண்ணிட்டா போதும். அவளை தூதனுப்பி என் சாம்பல் நிற கண்ணழகன கவுக்க போற என வெட்கப்பட்டு சொல்ல இவளுக்கு ஆத்திரம். ஆனால் ஏன் வருகிறது என்றே தெரியவில்லை. அவளது பேச்சையும் கேட்க முடியவில்லை. இன்னும் கோபம்தான் வந்தது. போது நிறுத்தினேன், எனக்கு தலை வலிக்குது, நான் அப்புறம் பேசுறேன் என்றவள் அவர்களது பதிலை எதிர்பாராத சட்டென வைத்து விட்டாள். ச்ச, அவனை யார் காதலிச்சா எனக்கு என்ன? எனக்கு ஏன் கோபம் வருது? தனக்குள் கேட்டுக்கொள்ள விடையாக மித்தலின் முகம் வந்து நிற்க அவன் பிம்பத்தை போக விடாமல் கண்ணை திறக்காமலே படுத்துக்கொண்டாள். தர்ஷினி, நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாமா என சாவின் விளிம்பில் இருக்கும் தர்ஷினியிடம் கேட்டு அவளை அதிர்ச்சியடை செய்தான் மித்தல் கிருஷ்ணா. காதல் 7. அறைக்குள் மின் விசிறி கூட ஆரவத்தை எழுப்பாமல் சுழல அவ்வறைக்குள் அப்படி ஓர் அமைதி. மெத்தையில் அமர்ந்திருந்த தர்ஷினியும் எதுவும் பேசாமல் கண்களில் 2 சொட்டு கண்ணீர் கன்னத்தில் தேங்கியபடி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு நாற்காலியில் மிதில் அமர்ந்திருந்தான். இருவரும் மௌனத்தை தத்தெடுத்திருந்தனர். இருவரின் மௌனத்திற்கு காரணம் அவனது கேள்விதான். நம்ம கல்யாணம் செய்துக்கலாமா தர்ஷினி என பட்டென்று அவன் கேட்டிருக்க அவளிடத்தில் பதில் கூறாதிருந்தாள். அவனும் அவளது அமைதியை ஏற்றுக்கொண்டு மௌனம் காத்தான். அவளால் மித்துல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. காதலால் வந்த கேள்வி அல்ல என்று அவளுக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் பரிதாபத்தினால் வந்த கேள்வியா என்று உள்ளுக்குள் குடைந்தது. அவனிடம் சட்டென கேட்க முடியாமல் தவிக்கிறாள். தர்ஷினியின் தந்தை மித்துல் வீட்டில் மகளுக்கு வந்த இரத்த புற்றுநோயை பற்றி சொல்லி கல்யாணத்தை நிறுத்திவிட்டு சென்ற அடுத்த நாளே குடும்பமாக தர்ஷினியை பார்க்க அவள் வீட்டிற்கு வந்திருந்தனர். இவர்கள் இருவரையும் தனிமையில் பேச அனுப்பி வைத்துவிட்டு பெரியவர்கள் கூடத்தில் அமர்ந்து சங்கடத்துடன் பேசினார்கள். மித்துலின் பெற்றோர்கள் தர்ஷினி பெற்றோர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினார்கள். ஆனாலும் அவ்வார்த்தைகள் எல்லாம் அவர்களது பெரும் வலிகளுக்கு மருந்தாகுமா? பெற்றெடுத்த மகளை இழக்கும் தருவாயில் நிற்பவர்களுக்கு எந்த வார்த்தைகள்தான் ஆறுதல் தரும்? எந்த வார்த்தைகள் அவர்களது மகளுக்கு ஈடாகும்? அவர்கள் என்னதான் ஆறுதலாக பேசினாலும் பெற்றோர்களின் கண்ணீர் மட்டும் நின்ற பாடில்லை. எங்கோ தர்ஷினி மித்துலிடம், என் பெத்தவங்களை இப்படி அழ வைப்பேன்னு நினைக்கல மித்துல். அவங்களை எப்பவும் பெருமைப்பட வைக்கணும்னு நினைச்சு என்னோட சின்ன சின்ன ஆசைகளையும் அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கேன். அவங்க இஷ்டப்படிதான் நடந்திருக்கேன். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா ஒட்டு மொத்தமா அழ வச்சுட்டு போவேன்னு நினைக்கல என்றால் கண்ணீருடன். அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. என்ன சொன்னாலும் அது சமாதான வார்த்தைகள் ஆகுமா? சமாதான வார்த்தைகள் சொல்லி ஏமாற்ற தேற்ற அவள் கீர்த்தி இல்லையே. ஆனாலும் ஏதாவது பேச வேண்டுமே. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏதாவது மாற்றம் நடக்கலாமே. கடைசி நிமிஷம் இல்லையே இது. ஏதாவது ஒரு அதிசயம் நிகழும், நம்புங்கள என்றவனை புன்னகையுடன் பார்த்தாள். அதிசயமா? எனக்கா? வாய்ப்பில்ல மிதுல். என் பெத்தவங்களோட கடைசி காலம் வரைக்கும் வாழ முடியாத அதிர்ஷ்டம் கெட்டவனா? எனக்கா அதிசயம் நடக்கும்? வேணும்னா என் பெத்தவங்க நல்ல மனசுக்கு என்னோட சாவு வேணா தள்ளி போகலாம். அதுவே நீடிக்கும்னு சொல்ல முடியாது என்று மிக தெளிவாக பேசுபவளிடம் எந்த வார்த்தைகளை ஆறுதலாக சொல்ல என்று அமைதியாகி போனான். என் பெத்தவங்களோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிட்ட. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்த. ஆனா அவங்களோட ஒரு ஆசையை மட்டும் என்னால நிறைவேற்ற முடியல. நிறைவேற்றாமலே போறேன் என்றாள். சிரித்து கொண்டே தொடங்கியவள் கண்ணீரோடு முடித்திருக்க அவளை நிமிர்ந்து என்ன ஆசை என்பது போல பார்த்தான். நான் கல்யாணம் பண்ணி புருஷன் குழந்தைன வாழணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதை என்னால நிறைவேற்ற முடியல. ஆனாலும் கெட்டதுல நல்லது போல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நோய் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல உங்க வாழ்க்கையையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிருப்ப. உங்களையும் அழ வச்சுட்டு போயிருப்ப. நல்ல வேலை என் பெத்தவங்களோட போச்சு என்றாள். ஏன் அப்படி சொல்றீங்க? நமக்குள்ள காதல் இல்லாம இருக்கலாம். ஆனா நட்புன்னு ஒண்ணு இருக்கே. கொஞ்ச நாளா இருந்தாலும் நட்போட பழகி இருக்கோம். அந்த நட்பை இழந்த வழி எனக்குள்ள இருக்குமே. என்னையும் என் ஃபேமிலியையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண் தொழிதான் எனக்கு மனைவியா வரப்போறான்னு சந்தோஷமா இருந்த.
ஆனா எனக்கு கொடுத்து வைக்கல என்றான் வருத்தத்துடன். உங்களுக்கு என்னை விட உங்களையும் உங்க குடும்பத்தையும் புரிஞ்சு நடக்கிற பெண் கண்டிப்பா வருவா, உங்க நல்ல மனசுக்காகவே என சிரித்தபடி சொன்னாள். அவனும் முதட்டில் சிறு மூறல் கொண்டான். மேற்கொண்டு பேசிவிட்டு அறை வாசலுக்கு வர அங்கே அவளது பெற்றோர்களும் அதைதான் புலம்பினார்கள். பெண்ணின் கல்யாண கோலத்தை பார்க்க முடியவில்லை என்று வேதனை கொண்டார்கள். இவையெல்லாம் மிதுன் மனதிற்குள் ஓடவே அவளை திருமணம் செய்து கொண்டால்தான் என்ன என்று எண்ணமும் தோன்றியது. அவள் இறக்கும் தருவாயில் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளுக்குள் புதிதாக முளைத்தது. வீட்டில் சொன்னால் நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் மது அவ்வளவுதான், ஆடி விடுவாள். தன்னைப் போல தம்பியும் தனியாளாக நின்றுவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பெண்ணை தேர்வு செய்தவளிடம் இந்த முடிவை சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வாளா என்ன? அவ்வளவுதான், வீட்டில் ஒரு பிரளயமே நடக்கும். ஆனாலும் அவனால் தர்ஷினியை நினைக்கும்போது சுயநலமாக யோசிக்க முடியவில்லை. கடைசியாக மூவரின் முகத்தை பார்த்து வந்ததிலிருந்து அவர்களே மனதில் பதிந்திருக்க, அவர்களது புலம்பல்களை ரீங்காரமாக காதுக்குள் ஒலித்திட 2 நாட்கள் கழித்து பெற்றவர்களுடன் கூட கலந்து ஆலோசிக்காமல் குருட்டு தைரியத்துடன் இங்கே பேச வந்தவன் அவளிடம் கேட்டும் விட்டான். ஆனால் அவள்தான் அமைதியாக இருந்தாள். உடனே சொல்லணும்னு இல்ல தர்ஷினி, யோசிச்சு சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் என்றான். அவனை பார்த்து புன்னகையை வீசினாள். அவளது புன்னகைக்கு காரணம் என்ன என்பது போல பார்த்திருந்தான். நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா தப்பிச்சிட்டோன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. வீட்ல உங்க முடிவுக்கு எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்களா? உதட்டை பிதிக்கியவன், என்னோட இந்த முடிவு முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன். உங்க முடிவுக்கு அப்புறம்தான் வீட்ல பேசணும்னு நினைச்சிருக்கேன் என்றான். விழிகள் அகல அவனை பார்த்தவள் சிரித்து கொண்டே, அப்போ இந்த முடிவை யார்கிட்டயும் சொல்ல வேணாம், என்னோட போகட்டும் என்றாள். ஏன் என்பது போல பார்த்தான். நமக்குள்ள காதல் இல்ல. நிச்சயமா நீங்க காதலால இந்த கேள்வி கேட்கல. என் மேல இருக்க பரிதாபத்தினாலதான் கேக்குறீங்களா என தோய்ந்த குரலில் கேட்டாள். நிச்சயம் பரிதாபத்தினால கேட்கலங்க. உங்க ஆசையும் உங்க அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றணும்னு தான் கேட்டேன். நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணது கஷ்டமா இருந்தது, அதனால என அவன் இழுக்க, அதனால ஏன் கடைசி ஆசையை நிறைவேற்ற கேக்குறீங்களா என்றால் விரக்தி சிரிப்புடன். அவன் அமைதியாக இருந்தான். தர்ஷினி அவனையே பார்த்திருந்தாள். அவனோ நிமிர்ந்து, உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதும் கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்? இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா நான் தானே பார்த்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன, கல்யாணம் நடக்கட்டுமே, நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னால சுயநலமா யோசிக்க முடியல தர்ஷினி என்றதும் அவளது 2 அம்பகங்கள் கனிந்து போயின. அவனையே பார்த்திருந்தாள் தர்ஷினி. மித்திலும் பதில் வேண்டி அவளைத்தான் பார்த்திருந்தான். அப்போ நான் மட்டும் சுயநலமா யோசிக்கலாமா மிதுல் என கேட்டதும் அவளை கேள்வியாக புருவங்களை சுருக்கினான். என் வாழ்நாட்கள் கொஞ்சம்தான். அதுவும் மருந்து மாத்திரை சிகிச்சை ஹாஸ்பிட்டல்னு கழிய போகுது. இதுல என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்னு காலத்தை கழிக்க அவ்வளோ ஆசையா என்ன? என்னோட ஆசைக்காக, என் பெத்தவங்க ஆசைக்காக கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிக்க வைக்க முடியாது மித்துல். வாழ்க்கையில தனக்காக கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது தப்பில்ல. நீங்க உங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ப்ளீஸ். நான் சாகுற நேரம் என் அம்மா அப்பாவை தனியா விட்டுட்டு போறேன்ற கில்ட்டியோட தான் போவேன். இதுல உங்களை கல்யாணம் பண்ணி உங்களையும் தனியா விட்டு போறேன்ற கில்ட்டி எனக்கு வேண்டாம். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணாதான் பிறந்தேன், பொண்ணாவே போயிடுறேன். ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என கையெடுத்து கும்பிட்டு கேட்க, அதற்கு மேல் அவளிடம் பேசி வற்புறுத்த விரும்பவில்லை. உங்களுக்கு நான் கேட்டது காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க என்றான் வருத்தத்துடன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மித்துல், நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இப்படி கேட்க எத்தனை பேருக்கு தோணுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த முதல் நபர் நீங்க தான். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரிதலான பிடிச்ச மாதிரி தான் பொண்ணு அமைவா. கண்டிப்பா என் வார்த்தை பழிக்கும் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அக்கா என்று சத்தத்துடன் அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தவள் மித்துலைக் கண்டு கால்கள் பிரேக் போட்டது போல வாசலிலே நின்றுவிட்டாள். அக்கா என்று ஆரவாரத்துடன் வந்தவள் யாரென பார்த்தவனின் கருவிழைகள் அசைவற்று நின்றன. இவனா என இவளும், இவளா இங்க என இவனும் மனதிற்குள் ஒரு சேர கேட்டுக்கொண்டனர். ஏய் சைந்தவி வா என்று தர்ஷினி வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அண்ணன் அடையிட்டு வந்தாலும் அவளது பார்வை என்னவோ அவனிடம்தான் இருந்தது. அந்த கண்களில் சிக்குண்டு பின் விடுபட்டுத்தான் வர முடியுமா? அவளுக்கு அப்படி எண்ணம்தான் தோன்றுமா? அவனை பார்த்தவாறு தர்ஷினி பக்கத்தில் அமர்ந்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்திருந்தான். மித்துல், இது சைந்தவி, என் சிஸ்டர், அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு என்று அறிமுகம் செய்தவள். சைந்தவி, இவர்தான் மித்துல் கிருஷ்ணா. இவர் என ஆரம்பிக்கும் முன்னே சைந்தவி, தெரியுங்கா, மாமா சொன்னார் என்றவள் ஹாய் என்றாள்.
அவனும் பதிலுக்கு ம் என்றவன் தர்ஷினி புறம் திரும்பி, அப்போ நான் கிளம்புறேன் தர்ஷினி என்று அவள் வந்ததும் உடனே விடை பெற்றுக்கொள்ள, இவள் முகம் வாடிப்போனதை மித்தலும் கவனிக்காமல் இல்லை. அதற்கு மேல் அவனுக்கு அங்கிருக்க எண்ணமில்லை. சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான். தர்ஷினியின் தலையசைப்புடன் விடை பெற்றுக் கொண்டவன் அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. உள்ளுக்குள் திட்டாமல் இல்லை அவளும். என்ன விஷயக்கா, இவர் வந்துட்டு போறார்? நீ சொன்னா நம்ப மாட்ட, ஆனா அதுதான் உண்மை. கல்யாணத்தை நிறுத்த வேணா, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு போறார். இப்படி ஒரு மனுஷனை நீ பாத்திருக்கியா என்றாள். சைந்தவுக்கோ இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவனை நினைத்து ஆச்சரியம் கொண்டாலும் மேலும் அவளுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவள் ஒத்துக்கொண்டு விட்டாளா என தெரிந்து கொள்ள பயத்துடன், நீங்க என்னாக்கா சொன்னீங்க என்றாள். நான் மறுத்துட்ட சைந்தவி என்று நடந்ததை சொன்னாள். ஒரு பக்கம் அவளது பதில் இதமாக இருந்தாலும் மறுபக்கம் தர்ஷினியை நினைத்து வலித்தது. சைந்தவியின் முகம் சுருங்கி போனது. சைந்தவி என்றாள். சொல்லுங்கக்கா என்றால் உள்ளே வந்த ஆர்வம் வடிந்து. ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. ஏன் கடைசி காலத்துல என்ன சுத்தி மகிழ்ச்சியான முகங்களும் பேச்சுக்களும் தான் இருக்கணும், வேற பேச என்றாள். அவளும் உடனே பேச்சை மாற்றி கல்லூரியில் நடந்த நிகழ்வுகளை பேச ஆரம்பித்தாள். சைந்தவி சொல்ல சொல்ல தர்ஷினியும் கேட்டு வயிறு வலிக்க சிரித்தாள். அவளுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பது குமார் மூலமாக தெரிந்து கொண்ட சைந்தவி தாய் மற்றும் தந்தையுடன் பார்க்க வந்து விட்டாள். ஒரு மூச்சாக அழுது தீர்த்து விட்டாள். பின் தர்ஷினி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அழுகையை கட்டுப்படுத்தினாள். அது மட்டுமின்றி தர்ஷினிக்காகவே தினமும் வந்து பேசி அவளை சிரிக்க வைத்து வலிகளை மறைக்க வைத்துவிட்டு செல்வாள். அந்த கொஞ்ச நேரம் மட்டும். இன்றும் வந்து கல்லூரியில் நடந்தவைகளையும் சிலரை பற்றி புரணி பேசவுமாக இருந்தவர்களுக்கிடையே அத்தை பையன்கள் பேச்சு வர, தர்ஷினி தன் அத்தை தன்னை பெண் கேட்ட விஷயத்தை பகிர, அவர்களை பற்றி முக்கால்வாசி சைந்தவி தெரிந்து வைத்திருந்ததால் பதறிப்போனவள், ஐயோ இது வேறையா, நல்ல வேலைக்கா மாமா அதுக்கு சம்மதிக்கல, இல்ல உங்கள மருமகன்ற பேர்ல வீட்டுக்கு வேலைக்காரையா அழைச்சிட்டு போயிருக்கோம் அந்த குடும்பம். அவனோட அக்காக்காரி இருக்காளே, சரியான பஜாரிக்கா, சண்டை போடுவா பாருங்க. ச்சே, ஒரு நாள் நின்னு கேட்டதுக்கே என்னால தாங்க முடியல. என் காதுல ரத்தமே வந்துருச்சு. நல்ல வேலை நீங்க தப்பிச்சுங்க, இல்ல நாத்தனார் குடும்பம் பண்ணியிருப்பாங்கள என அவள் பேசிக்கொண்டு இருக்கா. கோபத்துடன் சட்டென உள்ளே நுழைந்தான் மித்துல். இருவரும் அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை. சைந்தவி வாய் கப்பென்று மூடிக்கொண்டது. அவனோ சைந்தவியை முறைத்துவிட்டு தர்ஷினியிடம், என் செல்போனை விட்டுட்டு போயிட்டா என்றான். தர்ஷினியும் எடுத்துக் கொடுக்க சைந்தவியின் பக்கம் அவன் பார்வை திரும்பியதோடு நெருப்பையும் கக்கியது. அவனது எரிக்கும் பார்வையில் குழம்பி போனாள் பெண்ணவள். வர என்று மொட்டையாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட தர்ஷினி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சைந்தவியால் அப்படி நினைக்க முடியவில்லை. அவன் பார்வை அவள் மீதுள்ள கோபத்தை அவளுக்கு உணர்த்தி செல்ல, அவளோ எதுக்கு இவன் கோபமா இப்படி பார்த்துட்டு போறான் என விடை தெரியாமல் குழம்பிய குட்டையாக்கினாள் மூளையை. அலைபேசியை தர்ஷினி அறையிலேயே வைத்துவிட்டு வந்ததை பாதி தூரம் வந்த பின் தெரிந்து கொண்ட மித்துல் அதனை எடுக்க மீண்டும் தர்ஷினி வீட்டுக்கு வர, சரியாக சைந்தவி தர்ஷினியின் அத்தை குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க, மித்துலோ அன்று நடந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் தன் அக்காவையும் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று முடிவு செய்து கொண்டு கோப பார்வையை வீசிவிட்டு சென்றான். வரும்போது கூட சாந்தமா இருந்தா, இப்போ என்னாச்சு? ஒருவேளை இவங்களுக்கு நடுவுல வந்ததால கோபமா இருக்குமோ? இவளாக ஒன்று நினைத்து கொண்டிருக்க, அதை கலைக்கும் விதமாக அலைபேசி அழைக்க, ஆராதனாதான் ஏதோ வாங்கி வர சொல்ல அழைத்திருக்க, அலைபேசியில் எதுவும் கேட்காததால் வெளியே வந்து பேசினாள். அங்கே வெகு நேரமாக இயங்காத வண்டியை கோபத்தில் உதைத்து தள்ளிக் கொண்டிருந்தான் மித்துல். வண்டியை உதைத்து தள்ள அது வேலைக்காகாமல் போக, அதனை சலிப்பாக இடையில் கை வைத்து பார்த்தபடி நின்றான். வெளியே வந்த சைந்தவி அலைபேசியில் பேசிவிட்டு திரும்பிய போது இவன் நிற்பதைக் கண்டு, இவர் என்ன போலையா, என்ன பண்றார் என அருகே சென்றவள் அவனிடம், என்னாச்சு என்றாள். பெண் குரலை கேட்டதும் தர்ஷினியோ என்று எண்ணி திரும்ப, சைந்தவியைக் கண்டதும் முகத்தில் அதிர்ச்சி. பின் கோபமாக மாற்றி அவளை முறைத்துவிட்டு மீண்டும் வண்டியை உதைத்தான். ஹா, என்னாச்சுன்னு தானே கேட்டேன், ஏன் இப்ப மறைக்கிறீங்க? நான் என்ன பண்ண என இவளும் காட்டமாக கேட்டாள். நீ என்ன பண்ணல, நீ பேசினதுக்கு உன்னை முறைக்காம கொஞ்சனுமாக்கும் என அவனும் எகிர, கொஞ்சனும் மாவா என அதிர்ந்து வாயை பிளக்க, ஒரு கணம் தடுமாறியவன் தன்னை சமாளித்தபடி, எதுக்கு என் குடும்பத்தை தப்பா பேசின? ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏன் அக்கா அப்படி நடந்துக்கிட்டா, அதுக்காக அவளை நீ பஜாருன்னு சொல்லுவியா? எங்க குடும்பத்தில இருந்து தர்ஷினி தப்பிச்சிட்டாளா? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஏன் இதெல்லாம் பேசுற என அவளை தவறாக நினைத்து கோபத்தில் குரலை உயர்த்தி கேட்டான். அவளோ, அட அரகுற, பாதிய மட்டும் கேட்டுட்டு சண்டைக்கு நிக்கிறான், இவனை வச்சுட்டு எப்படி சமாளிக்க என்று எண்ணியவள்
கைகளை கட்டியபடி 2 அடி அவன் முன்னே எடுத்து வைத்தவள், ஹல்லோ, முதல்ல சொல்லுங்க, நான் என்ன உங்க பொண்டாட்டிங்களா சார் என இவள் கேட்கவும் அவன் ஆடிப் போய்விட்டான். சொல்லுங்க சார், உங்க பொண்டாட்டியா நானு? வா போன பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட மரியாதையோட தானே பேசுறேன். சாருக்கு அது தெரியாதோ? எப்படி எப்படி நீங்க என் அக்காவை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுவீங்க? நாங்க உங்களை ஏன் தப்பா பேசுனீங்க மேடம்னு மரியாதையா கேட்கணுமா? ஆ, ஒரு நாள் உன்கிட்ட சண்டை போட்டா என் அக்கா உனக்கு பஜாரியா? அவளை பத்தி என்ன தெரியும்னு நீ அவளை பேசுற? மதுவை பற்றி பேசியதும் தான் அவனது கோபம் மேலும் அதிகமானது. ஓ, நீ அக்கா கொண்டு வா, கஷ்டந்தான் என எண்ணியவள், ஹலோ மிஸ்டர் ஆ என நெற்றியை நீவிக்கொண்டு அவனது பெயர் யோசிப்பது போல நடித்தவளை கடுப்பாக பார்த்தபடி, மித்துல் கிருஷ்ணா என்றான். ஹா, மிஸ்டர் மித்துல் கிருஷ்ணா, உங்க பேரு எனக்கு இப்போதான் தெரியும். உங்க அக்கா பேர் சுத்தம். உங்க குடும்பத்தை பத்தி ஒன்னும் தெரியாத நான் எப்படி உங்க குடும்பத்தை தப்பா சொல்வேன்? சொல்லுங்க என்றதும் புருவங்கள் சுருங்க அவளை பார்த்தான். பாதியில கேட்டு முழுசா எதையும் தீர்மானிக்காதீங்க மித்துல் சார். உங்க குடும்பத்தை பத்தி நான் பேசவே இல்ல. நான் பேசினது தர்ஷினி அக்காவோட அத்தை குடும்பத்தை பத்தி. அது மோசமான குடும்பம். அந்த குடும்பத்துல அவங்க அக்கா படு மோசம், சரியான பஜாரி. வாய் திறந்த கூவமா நாரும். இடையில வந்த உங்க சம்மதத்தினாலதான் அக்கா அந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சிருக்கா. நோயின்னு இல்ல, நோய் வராமலே செத்து போயிருப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை பத்தி நான் பேசினேன் என்று நீண்ட விளக்கத்தை கொடுக்க அவளை நம்பாமல் பார்த்தான். உங்க பார்வையே சொல்லுது நீங்க என்ன நம்பலன்னு. வாங்க, உள்ள போய் உங்க சந்தேகத்தை தீக்கலாம். இல்லனா நீங்க மட்டும் உள்ள போய் தர்ஷா அக்கா கிட்ட கேளுங்க. நான் இங்கே இருக்கேன். என் போனை கூட வாங்கிட்டு போங்க. நான் இங்கே இருக்கேன். அதுவும் வேணானா தர்ஷா அக்கா கிட்ட நீங்களே போன் பண்ணி கேளுங்க என்றாள். அவன் அவளையே பார்த்தபடி நின்றான். இல்ல, நான் போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடட்டா, கேக்குறீங்களா என அவளும் விடாமல் தன்னை நிரூபிப்பதிலேயே குறியாக இருந்தாள். வேணாம், தேவல்ல என்று திரும்பி உதைக்க அது ஸ்டார்ட் ஆனது. இவளும், அப்ப என்ன நம்புறீங்களா என கேட்க திரும்பி அவளை பார்த்தான். நம்புறீங்க தானே என கேட்டு உதட்டை சுளித்து சிரித்தபடி நின்றாள். குவிந்த உதட்டில் அவன் பார்வை செல்ல, குவித்த உதட்டை இவள் வெறித்து சிரிக்க அவ்வளவுதான். அவனுக்குள் அவனை அறியாமல் ஒரு மாற்றம் நிகழ, என்ன மாற்றம் தனக்குள் என அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சட்டென பார்வையை அகற்றி வண்டியில் அமர்ந்தவன் அதை உயிர் பெற்று சென்று விட்டான். இவளும் செல்லும் அவனை சிரிப்புடன் பார்த்து நின்றாள். கண்ணாடி வழியே அவள் அவனை பார்த்து சிரித்தபடியே நிற்பதைக் கண்டு முதலில் புருவங்கள் சுருங்க சிந்தித்தவனின் நினைவில் அவளது குவிந்த உதடுகள் வர, சுருங்கிய புருவங்களும் விரிந்து இதழ்களும் மலர புன்னகையுடன் சென்று விட்டான். காதல் 8 நாட்கள் நடைபோட மிதுல் தர்ஷினியின் திருமணம் நடக்க இருந்த மாதமும் பிறந்தது. திருமண கலையுடன் இருக்க வேண்டிய வீடு இப்போது சோகத்தின் உருவாய் இருந்தது. தன் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அலைபேசி மூலமாக திருமணம் நின்ற செய்தியை பகிர்ந்திருந்தனர். நல்ல மனமுடைய சொந்தங்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு வைத்தனர். ஆனால் வயிற்றெரிச்சல் கொண்ட உறவினர்கள் சிலருக்கோ குழு குழுவென இருந்தது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாது ஆறுதல் என்று வன்மத்தை கொட்டினார்கள். சிலர் மதுவையும் விட்டு வைக்கவில்லை. காலம் சரியில்லாததால் அனைத்தையும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் எதிர்த்து பேசாமல் மௌனமாக கடந்தனர் மித்துலின் குடும்பத்தினர். தர்ஷினியின் குடும்பம் சென்னைக்கு சென்று விட்டது. சென்னைக்கு செல்லும் முன் அவர்களை ஒருமுறை குடும்பமாக வந்து பார்த்துவிட்டு போனார்கள் மித்துல் வீட்டினர். கூடவே இருந்து வழி அனுப்பி வைத்தனர் சக்திவேலின் குடும்பத்தினர். தர்ஷினியை கட்டிக்கொண்டு அழுதாள் சைந்தவி. தர்ஷினியும் அழுதாள். இருவரும் அணைத்து விடுவித்தனர். சைந்தவியின் கன்னத்தில் கை வைத்து, என்னைக்கும் நான் ஒரே பொண்ணு, எனக்கு தம்பி தங்க இல்லைன்னு ஃபீல் பண்ணதே இல்லை சைந்தவி. அதுவும் நீ இருக்கும்போது எனக்கு கூட பிறந்த தங்க இருக்கான்னு தான் தோணும். உன் கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சைந்தவி. உடனே சைந்தவியும் அவளது வாயை பொத்தி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. நீங்க இதுல இருந்து மீண்டு வருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் கல்யாணம் மட்டுமில்ல, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நானும் ஆசை தீராத பாப்பேன் என்றாள். தர்ஷினிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தாலும் கட்டுப்படுத்தி சிரித்த முகத்துடன் மீண்டும் அணைத்துவிட்டு அவளிடமிருந்தும் அவளது குடும்பத்திடமிருந்தும் விடை பெற்றுக் கொண்டாள். மித்துலின் வீடு வழக்கம் போல செயல்பட்டாலும் அனைவரது முகத்திலும் இன்று திக்கும் சிரிப்பில்லை. கீர்த்தி மட்டும்தான் அவ்வப்போது தொலைக்காட்சியை பார்த்து சிரித்துக் கொள்வாள். சில நேரம் சத்தமாக சிரித்து தாயிடம் திட்டும் அடியும் வாங்கிக் கொள்வாள். அதே போல அன்றும் தொலைக்காட்சியில் தனக்கு பிடித்ததைக் கண்டு சிரித்த கீர்த்தியை கோபத்தில் திட்டிவிட்டாள் மது. கீர்த்தியும் அழுது கொண்டே மாமனிடம் சென்று புகார் வாசித்தாள். கீர்த்தியின் மழலை மொழி புகாரில் அவனுக்கு உணர்த்தப்பட்ட செய்தி 2 மாதங்களாக இந்த வீடு சிரிப்பை தொலைத்து விட்டதென்பதுதான்.
தொலைத்த சிரிப்பை தேடாமல் அவர்களுடன் சேர்ந்து தானும் சிரிக்க மறந்து விட்டதை எண்ணி தனக்குள் நொந்து கொண்டான். மருமகள் நெற்றியில் இதழ் பதித்தவன், வா போய் கேப்போம் என்று அவளை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தான். தத்தமது வேலைகளை செய்யும் தன் பெற்றவர்களையும் உடன் பிறந்தவளையும் கண்டான். மூவரின் முகத்திலும் சோகம் அப்பிக் கிடந்தது. மருமகளை ஒருமுறை பார்த்தான். தாயை கண்டிக்க வேண்டும் என்று முகத்தை உர்ரென வைத்திருந்தாள். அதைக் கண்டு அவனுக்கே சிரிப்பு வந்து விட்டது. கூடத்தில் வந்து அமர்ந்தவன் ஆளுக்கொரு திசையில் இருப்பவர்களைக் கண்டு புன்னகை செய்தான். அப்பா, அம்மா, அக்கா 3 பேர் இங்க வாங்க என்று தன் அருகே அழைத்தான். மூவரும் அவனை சுற்றி அமர்ந்தனர். இப்போ என்ன, என் கல்யாணம் நின்னு போச்சு, அவ்வளவுதானே? என்னமோ எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுன்ற மாதிரில ஃபீல் பண்றீங்க நீங்க 3 பேரும். கொஞ்ச நாள் போகட்டுமா, அப்புறம் என் கல்யாண பேச்சு எடுக்கலாம். இந்த கல்யாணம் நிக்க நானோ என் கேரக்டரோ காரணம் இல்ல, நீங்களும் கூட காரணம் இல்ல. அந்த பொண்ணையும் காரணம் சொல்லிட முடியாது. விதின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இந்த 2 மாசம் வீட்ல நார்மலா எல்லா வேலையும் நடந்தாலும் யார் முகத்திலையும் சிரிப்பே இல்ல. முகம் கொடுத்து யாரும் சரியா பேசுறதும் இல்ல. இதுல என் கீர்த்துக்குட்டி சிரிச்சதுக்கு திட்ட வேற செஞ்சிருக்கா இந்த மது. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்றான். கரெக்ட் மாமா, இந்த மதுவும் சிரிக்காது, நம்மளையும் சிரிக்க விடாது. பெரிய தண்டனைய கொடுமாமா என்றாள். மது அவளை முறைக்க மாமனிடம் இருக்கும் தைரியத்தில் அவளுக்கு பழிப்பு காட்டினாள். என்ன தண்டனை கொடுக்கலாம் கீர்த்துக்குட்டி என தாடையில் கை வைத்து அவன் யோசிக்க, அவளும் அவனைப் போல தாடையில் கை வைத்து யோசனை செய்தாள். அவர்கள் இருவரையும் கண்டு பெரியவர்கள் சோகத்தை மறந்து புன்னகை செய்தார்கள். சமைக்க சொல்வாமா என்றாள் கீர்த்தி. ஐயோ என பதறிய மூர்த்தி பேத்தியிடம், அந்த தண்டனை என் மகளுக்கா இல்ல எங்களுக்கா கீர்த்துமா என்க கீர்த்தி வாயில் கை வைத்து சிரித்து விட்டாள். ஜோதியும் மித்தலும் வாய் விட்டே சிரித்தனர். யூ டூ ப்ரூட்டஸ்பா, நீங்களே என் சமையலையா கிண்டல் பண்றீங்க? போங்கப்பா என்று முகத்தை தூக்கி வைக்க, வேற என்னடியே பண்ண, உன் சமையல் அப்படி இருக்கு என ஜோதியும் சலித்து கொள்ள, நீயுமா, இருங்க எனக்கு எல்லாருக்கும் இருக்கு, நானே சமைக்கிறேன், எல்லாரும் அனுபவிங்க என்று சமையலறைக்குள் வேகமாக நுழைந்தாள். அதைக் கண்டு மூர்த்தி அஞ்சுவது போல நடிக்க, கீர்த்திக்கு அப்படி ஒரு சிரிப்பு. குழந்தையின் சிரிப்பு பெரியவர்களை தொற்றிக்கொள்ள அவர்களும் சிரித்தார்கள். தன் தாய் தந்தையின் சிரிப்பை பார்த்தவன், அம்மா, அப்பா, ரொம்ப நாள் ஆனது போல இருக்கு நீங்க இப்படி சிரிக்கிறது. இப்படியே இருங்க ப்ளீஸ். எனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா? இப்போ இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கதான் போகுது. அது வரைக்கும் சோகமா இருக்கிறதா நல்லா இல்லப்பா. இப்போ கீர்த்தி மட்டும் வரலன்னா நானும் உங்களை போலதான் இருப்பேன். என்ன நடந்துச்சுன்னு இந்த குடும்ப சிரிப்பை இழந்து இருக்கணும். காலப்போக்கில் விடுங்கப்பா, எல்லாம் சரியாகிடும் என்றான். அதை ஆமோதித்த பெற்றவர்கள் மகனை வாஞ்சியாக பார்த்தனர். பெற்றவர்கள் புன்னகை முகத்துடன் பேசுவதைக் கண்டதும் மித்தலுக்கு உள்ளிருந்து அழுத்தம் மெல்ல குறைய ஆரம்பித்தது. தனியாக சமைத்துக் கொண்டிருக்கும் தமக்கைக்கு உதவ சென்றான். கீர்த்தி தாத்தா பாட்டியுடன் விளையாடினாள். சமையலை முடித்து உணவு மேசையில் உணவை அவள் பரப்பிட ஒன்றாக அமர்ந்த அனைவரும் மதுவின் சமையலை கேலி செய்தபடி சேர்ந்து உண்டு மகிழ்ந்திருந்தனர். இழந்த சிரிப்பு மீண்டும் அவர்கள் முகத்தில் வந்து சேர்ந்தது. மித்தலுக்கும் தர்ஷனிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளும் வந்தது. மீண்டும் ஒரு சோகம் மித்தல் குடும்பத்தினரின் உள்ளத்திலும் முகத்திலும் குடிக்கொண்டது. ஆனாலும் ஒருத்தருக்கொருத்தர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள் சோகத்தை மறைத்து முயன்று சிரிப்பை பகிர்ந்தனர். வீட்டிலுள்ள மற்றவர்களை விட கூடுதலான வலியும் வேதனையும் மித்தலுக்குத்தான். கல்யாண கனவுகளில் கற்பனையில் கோட்டை கட்டி வாழும் சராசரி ஆண் மக்களின் வர்க்கம் அல்லவா அவன். அந்த கற்பனை கைகூட போகும் தருவாயில் கலைந்து போனால் யாருக்குத்தான் பெருத்த வருத்தம் இருக்காது? திருமணம் நின்றால் பெண்களுக்கு மட்டும்தான் அதில் பாதிப்பா? ஆண்கள் மனது என்ன கல்லானதா? அவர்களுக்கும் ஆசை, கனவு, தாபங்கள் என அனைத்து உணர்வுகளும் உண்டல்லவா? மனிதனின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் திருமணமும் ஒரு படிதான். அதில் ஆவலுடன் காலடி வைக்க வேண்டிய தருணம் தடைப்பட்டு போனது மித்தில் கிருஷ்ணனுக்கு. கற்பனைகளும் கனவுகளையும் சுமந்து துணையுடன் இணையப் போகும் அந்நாளை எதிர்பார்த்திருந்தவனுக்கு இது பேரிடிதான். திருமணம் நின்றது அவனுக்குள் சில ஏமாற்றங்களையும் வலிகளையும் தந்திருந்தது. வலியைப் போக்க காலத்தை அவன் மருந்தாக்கிக் கொள்ள நினைத்தாலும் சிலரின் அனுதாபத்தினால் குறைய வேண்டிய வலி மேலும் அதிகரித்தது. மறக்க நினைப்பதை தான் தோண்டி துருவி கேட்டு நினைத்து கொண்டே இருக்கும்படி செய்கிறார்கள். இது அவனுக்கு கடைசி வாய்ப்பில்லையே. மீண்டும் வரன் பார்க்க ஆரம்பித்தால் கூட நல்ல துணை அவனுக்கு கிடைக்கத்தான் செய்யும். அப்படியே தன்னைத்தானே அவன் தேற்றிக் கொண்டாலும் சிலர் அவனை விடுவதாக இல்லை. அதுவும் மித்தலுடன் வேலை செய்யும் கல்லூரி ஆசிரியர்களை அவனுக்காக வருத்தப்படுவது போல பேசி பேசி அதையே கிளறிக் கொண்டு இருக்கின்றனர். அவனுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு அவன் மீது கொஞ்சம் பொறாமையும் கொஞ்சம் வன்மமும் உண்டு. அவனது மயக்கும் சிரிப்பே போதும்.
மாணவியர்களும் ஆசிரியைகளும் அவன் பால் சாயவும், அவர்கள் அனைவரும் அதிகம் பேசவும், அதை பார்க்க பிடிக்காத சில ஆசிரியர்களும் அங்கு உண்டு. அவனது திருமண அழைப்பிதழைக் கண்டதும் சக ஆசிரியர்கள் வாழ்த்து சொன்னாலும் உள்ளுக்குள் புகைச்சல் இருக்கத்தான் செய்தது. அதுவும் பேரழகைக் கொண்ட தர்ஷினியைக் கண்டதும் அவர்களுக்கு மேலும் வயிறு எரிந்தது. ஆனாலும் ஒரு பக்கம் அவர்களுக்கு நிம்மதிதான். அவனுக்கு திருமணம் நடந்தால் மற்ற பெண்களும் மாணவிகளும் அவனுடன் நெருங்கி பேச மாட்டார்கள் என்று நினைத்திருந்தார்கள். அதுதான் நடக்காமல் போய்விட்டதே. திருமணம் நடக்காமல் போனதில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிதான் என்றாலும் அவன் திருமணம் நின்றதால் அவன் மீது அனுதாபம் கூடி மீண்டும் ஆசிரியைகளும் மாணவிகளும் அவனிடம் பேசுவதைக் கண்டு கோபமும் வந்தது அவர்களுக்கு. அதிலும் அவன் மீது அதீத வன்மம் கொண்டவர்கள் மாதவனும் விஸ்வாவும் தான். இருவரும் மித்துல் வயதை சேர்ந்தவர்கள்தான். மாநிறம் கொண்ட இருவருக்கும் மித்துலின் நிறத்தைக் கண்டு பொறாமை. அவனையே சுற்றி வரும் மாணவிகள், அவனிடம் மட்டுமே பாட சம்பந்தமாக பேசும் ஆசிரியைகள், அவனிடம் பணிவாக பேசும் முதல்வர், அவன் பேசும் ஆங்கிலம், அவனது திறமை அனைத்தையும் கண்டு பொறாமை. அவன் அனைவரிடமும் சாதாரணமாக இருந்தாலும் பழகினாலும் இவர்களுக்கு மட்டுமே அது தவறாக தெரியும். இவர்களுக்கு இன்னும் திருமணம் கைகூடாமல் இருக்க மித்தலுக்கு அமைந்ததோடு தேவதை போல பெண்ணை அவன் திருமணம் செய்யப் போவதை எண்ணி மேலும் பொறாமைத்தான் கூடியது. அவர்களது கண் பட்டதால் என்னவோ திருமணமும் நின்றுவிட்டது. அதில் அதீத சந்தோஷம் கொண்ட இருவர் என்றால் அது இவர்கள் மட்டுமே. அதை வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் குத்தாட்டம் போடாமல் இல்லை. மித்துலின் முகம் வாடி வதங்கி இருப்பதைக் கண்டு மேலும் மகிழ்ச்சி அவர்களுக்கு. அதை காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் ஆறுதல் என்ற பெயரில் திருமணம் நின்றதை திரும்ப திரும்ப பேசி அவனை காயப்படுத்தினர். அவனுக்கே கல்லூரிக்கு வர சலிப்பு வந்து விட்டது. 1 மாதம் விடுமுறை எடுத்துக்கொள்ள நினைக்கும் அளவிற்கு அவன் கல்லூரியை வெறுத்தான். அதற்கு காரணம் இவர்கள் என்றால் இன்னொரு காரணமும் உண்டு. கல்லூரிக்கு சென்றால் மேலும் மனதை ரணமாக்குவார்களோ என்று எண்ணி உள்ளுக்குள் நொந்தான். திருமண நாள் அன்று கூட வீட்டில் இருக்க நினைத்திருந்தான். ஆனால் அன்று 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக ஃப்ரெஷர்ஸ் டே என்பதால் கண்டிப்பாக செல்ல வேண்டும். இவனிடம் சில பொறுப்பை முதல்வர் கொடுத்திருக்க அதை செய்து முடிக்க வேண்டும். அதற்காகவே மனமில்லாமல் கல்லூரிக்கு சென்றான். ஆசிரியர்களின் பார்வை முழுக்க தன்மேல் இருப்பது போல உணர்ந்தான். அவர்களது பரிதாப பார்வையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள் எண்ணினாலும் ஒரு கட்டத்தில் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆசிரியர்கள் அவனைக் கண்டு அவர்களுக்குள் பேசுவது இவனுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. அவனால் தன் முன்னே நடக்கும் மாணவர்களின் கொண்டாட்டத்தை கூட கண்டு களிக்க முடியவில்லை. இதில் காலையிலேயே ஸ்டாஃப் ரூம் வந்ததுமே ஆசிரியர்கள் அவனை சுற்றி ஆறுதல் போல வந்து பேசிவிட்டு செல்வதைக் கூட அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. அமைதியாக அமர்ந்து விட்டான். அவன் நிம்மதியை மேலும் கெடுக்க மாதவனும் அவன் அருகே வந்து தோளில் கையை போட்டு, மச்சிய மாப்பிள்ளையா பார்க்கணும்னு ஆவலா இருந்தேன். அது என்னவோ இன்னும் கொடுத்து வைக்கல நமக்கு. விடு மச்சி, ஃபீல் பண்ணாத. உன் அழகுக்கும் கலருக்கும் பொண்ணா கிடைக்காது. நீயும் கல்யாணமானவர் சங்கத்துல இணைவ பாரா என நகைச்சுவையாக பேசி அவனை தேற்றுவது போல நிறத்தை வைத்து தாக்கி பேசினான். அவனது நோக்கம் புரிந்த மித்துலும் அவனிடம், ஏன் கலருக்கும் அழகுக்கும் இன்னும் நிறைய பொண்ணுங்க கிடைக்கும் மச்சி. ஆனா உனக்கு தான் பொண்ணு கிடைக்காம உன் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போதான் எனக்கு உன் நிலைமை புரியுது. அதனால எனக்காக நீ ஃபீல் பண்ணாம சீக்கிரமா சங்கத்துல சேர வழிய பாரு என்று பதிலடி கொடுத்துவிட்டு செல்ல அங்கிருந்த சக ஆசிரியர்களும் மாதவனைக் கண்டு சிரித்தனர். தாடையை இறுக்கியபடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான். மித்துல் மேல் மேலும் வன்மம் கூட அவனை அவமானப்படுத்த நேரம் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவன் எதிர்பார்த்த நேரமும் அன்றே அமைந்தது. மாணவர்களின் கொண்டாட்டத்தைக் கண்டு களிக்க முடியாமல் தலைவலி மிகுதியால் மீண்டும் ஸ்டாஃப் ரூமிற்கு வந்து தனியாக அமர்ந்து விட்டான் மித்துல். தலையை தாங்கி அமர்ந்தவனின் தோளில் விரல்கள் ஊற அத்தீண்டலில் பதறிப்போய் எழுந்து தள்ளி நின்றான் மித்துல். ஹே, ரிலாக்ஸ் கிருஷ்ணா, நான்தான் என்றாள் அவள். மேம், என்ன இது இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு என்றான். அவளோ சிரித்துக்கொண்டு அவனை நெருங்க மித்துலின் முகத்தில் வியர்வை துளிகள் படையெடுத்தன. நேர போகும் அபாயத்தை உணர்த்தியது அவனது இதய துடிப்பு. கிருஷ்ணா என மிகுந்த தாபத்துடன் அழைத்தாள் அவள். மித்துலின் உடல் வெலவெலத்துப் போனது. இருவர் மட்டுமே அறைக்குள் இருப்பதைக் கண்டு வன்மத்துடன் பார்த்தான் மாதவன். மித்துலை மாட்டிவிட சந்தர்ப்பம் அமைந்ததை எண்ணி சிரித்து கொண்டவன் மித்துலிடம் அப்பெண் அத்துமீறுவதை அவனுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முதல்வரை அழைத்து வருமாறு விஸ்வாவிடம் அலைபேசி வழியே பணித்தான். இங்கே முகத்தை சுழிப்புடன் தன்னை நெருங்கி நிற்கும் அப்பெண்ணை தள்ளி நிறுத்த போராடிக் கொண்டிருந்தான் மித்துல் கிருஷ்ணன். காதல் 9. படித்து முடித்ததுமே மித்துலுக்கு கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக சேர்ந்து தன் ஆசிரியர் பணியை தொடங்கினான். 3 வருடங்களாக பேராசிரியர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மிகவும் பிடித்தது ஆசிரியர் பணிதான்.
சிறு வயதிலிருந்து தந்தையை கண்டு வளர்ந்ததால் மித்தலுக்கு தந்தையைப் போல ஆசிரியராக வேண்டும் என்பதையே தனது எதிர்கால கனவாக கொண்டிருந்தவன் அதை நிறைவேற்றவும் செய்திருந்தான். கல்லூரி பேராசிரியர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளவே மித்தலுக்கு பெருமை. அவன் செய்யும் இந்த ஆசிரியர் வேலையை ஒரு நாள் கூட முகசுழிப்போடு செய்ததே இல்லை. மாணவ மாணவிகளிடம் ஆசிரியராக நின்றாலும் தன்னை உடன் பிறந்தவன் போல எண்ணிக்கொள்ள சொல்வான். அதையும் மீறி அவன் மீது காதல் வயப்பட்டு வந்த மாணவிகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கல்லூரிக்கு வெறுப்புடன் அவன் வந்ததே இல்லை. ஆனால் சமீப நாட்களாக கல்லூரி வரவே மித்தலுக்கு வெறுப்பாக இருந்தது. முதல் காரணம் அவனது திருமணம் நின்றதால் ஆசிரியர்கள் ஆறுதல் என்ற பெயரில் அதை மறக்க விடாமல் செய்வது. இன்னொரு காரணம் மெடோனா. அதே கல்லூரியில் அவனுடன் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிகிறாள். மித்தலை விட 4 வருடம் மூத்தவள். 6 ஆண்டுகளாக அந்த கல்லூரியில் வேலை பார்ப்பவள். திருமணமானவள். ஆனால் குழந்தை இல்லை. அவளும் அழகிதான். அவளது அழகு அங்கிருக்கும் ஒரு சில ஆசிரியர்களின் கண்களுக்கு உறுத்தியது. அவளை அப்பட்டமாக சைட் அடிப்பதும் அவளிடம் வழிந்து பேசுவதும் உண்டு. அதில் அதிகம் வழிவது மாதவனும் விஸ்வாவும் தான். கல்லூரியில் கண்ணியமாக பேசும் ஆசிரியர்களும் உண்டு. அதில் மித்தலும் அடக்கம். கல்லூரிக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து இன்று வரை அவளிடம் கண்ணியமாகத்தான் பேசுகிறான். எந்த பெண்களிடமும் தள்ளி நின்றுதான் அவனது உரையாடல் இருக்கும். கண்களை பார்த்துதான் பேசுவான். அதனாலே ஆசிரியை பலருக்கும் அவனை பிடிக்கும். தன் அக்கா மதுவைப் போல நினைத்துதான் அவர்களிடம் பழகுவான். கண்ணியம் உண்டு அவனது பேச்சில். ஆண்களிடம் பேச தவிர்க்கும் ஆசிரியை கூட இவனிடம் தைரியமாக பேசிவிட்டு போவார்கள். சாம்பல் நிற கண்களும் மயக்கும் சிரிப்பும் யாரைத்தான் கவராது? கணவன் இருந்தும் மெடோனாவிற்கு மித்தலின் மேல் ஈர்ப்பு வந்தது. ஆனால் அதை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. மெடோனாவின் கணவனோ சந்தேக பிராணி. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று அனைத்து ஆண்களையும் அவளோடு சேர்த்து வைத்து பேசி கொடுமை செய்பவன். கல்லூரியை விட்டு வீட்டிற்கு தாமதமாக வந்தாலோ சீக்கிரமாக கல்லூரிக்கு கிளம்பினாலோ எவனுடன் கூத்தடிக்கப் போகிறாய் என்றும் எவனுடன் கூத்தடித்து விட்டு வந்தாய் என்றுதான் கேட்பான். 6 வருடம் அவனோடு அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்ந்தவளுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவனைப் பிரிந்து தந்தை வீட்டிற்கு வந்துவிட்டாள். அவளுக்கு தாய் இல்லை, தந்தை மட்டும்தான். உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. இவள் ஒருத்தி மட்டும்தான். தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவனோடு வாழ்ந்தவள். அவன் எல்லைகள் கடந்து போக பொறுக்க முடியாமல் பிரிந்து வந்துவிட்டாள். மெடோனாவை கண்ணீருடன் ஏற்றுக்கொண்டார் அவளது தந்தை. அவனை விவாகரத்து செய்ய முடிவு செய்தாள். ஆனால் அவன் ஒத்து வரவில்லை. 1 வருடம் போராட்டத்திற்கு பிறகுதான் விவாகரத்து கிடைத்தது. உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், தோழிகள், தெரிந்தவர்கள், உடன் வேலை செய்பவர்கள் என அனைவரும் அவளிடம் அவள் செய்தது தவறென்பது போலவே குற்றம் சாட்ட, அவள் பக்கத்திலிருந்து அவள் அனுபவித்த வழியை யாரும் கண்டிருந்தால் அவளை அப்படி யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் பெண்களை குற்றம் சொல்லும் சமூகத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் வேறெதையும் எதிர்பார்க்க முடியாதல்லவா? அவளும் அவர்கள் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வெகு நாட்களாக சிறையில் அகப்பட்ட அவளது சுதந்திரத்தை மீட்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். மெடோனா கணவரிடம் விவாகரத்து கோர மற்றொரு காரணம் மித்தல்தான். அவன் பால் கொண்ட ஈர்ப்புத்தான். அவளது இந்த முடிவுக்கு பலரும் பலவிதமாக பேச மித்துல் தன் அக்காவைப் போல நினைத்துதான் அவளிடமும் விவாகரத்து முடிவுக்கு ஆதரவளித்தான். அது போதாதா? அவன் மேல் கொண்ட ஈர்ப்பு காதலாக மாற அனுதாபத்தை காதலாக மாற்ற நினைக்கிறாள் அந்த மாது. அனுதாபம் என்றுமே காதலாக மாறாது என்று அவளது மூளை அவளுக்கு உரைக்க மறந்துவிட்டது. அவளுக்கு மேலும் ஆதரவாக பேசியது மாதவனும் விஸ்வாவும் தான். அவள் விவாகரத்து வாங்கி தனியாக வந்தது இவர்களுக்கு மேலும் வசதியாகி போனது. அவளிடம் அதிகமாக வழிய ஆரம்பித்திருந்தனர். அவளை நெருங்க கொக்கிகள் பல போட்டனர். ஆனால் சிக்காமல் அதையெல்லாம் சிரித்தபடியே கடந்து விடுவாள். விவாகரத்துக்கு பின் அவள் சந்திக்கப் போகும் சமூகத்திற்கு அவள் முன்கூட்டியே தன்னையும் தன் மனதையும் தயார்படுத்தி கொண்டு தான் இந்த முடிவை எடுத்தாள். விவாகரத்து வாங்கியதுமே மித்துலிடம் காதல் என்று நிற்கவில்லை. அவனை முழுதாக தெரிந்து கொண்ட பின்னே அவனிடம் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாள். மீண்டும் அவள் புதைக்குழியில் விழுந்துவிடக் கூடாதென்பதில் சரியாக இருந்தாள். அவனது அக்கறையிலும் வழிகாட்டலிலும் மித்துலின் மேல் காதல் அதிகரித்து கொண்டே போக அதற்கு மேல் முடியாது என்பது போல அவனுக்கு திருமணம் பேசுவதற்கு முன்பே தன் காதலை மொழிந்து விட்டாள். அதிர்ந்த அவனோ உடனே அவளது காதலை மறுத்துவிட்டு அவளிடம் அவளை அக்காவிற்கு நிகராக பார்ப்பதாக சொல்லிவிட்டான். அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் காதலை புரிய வைக்க முயன்றாள். ஆனால் எந்த பயனும் இல்லை. கடைசியாக கல்யாணம் முடிவான செய்தியை அவள் தலையில் இடியாக இறக்கினான் மித்துல். அப்பொழுதும் மெடோனா அவனை விடவில்லை.
கெஞ்சினாள், அழுதாள், பட்டன காலிலும் விழுந்தாள். ஆனால் அவன் மனம் இறங்குவதாக இல்லை. கடைசியில் திருமண அழைப்பை அவளிடம் அவன் நீட்ட கண்ணீருடன் வாங்கிக் கொண்டாள். ஜீரணிக்க முடியவில்லை. கோபத்தில் பத்திரிகையை கிழித்து கூட போட்டாள். மித்தல் இன்னொருத்திக்கு சொந்தம் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க விரும்பவில்லை. பைத்தியம் பிடிக்க இருந்த நிலையில்தான் அந்த செய்தி அவள் காதிற்கு தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது. மித்துலின் திருமணம் நின்றதில் அவளுக்கும் பேரானந்தம்தான். இன்னொரு வாய்ப்பாக எண்ணிக்கொண்டு மித்துலை அடைந்தாக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறாள். இந்த முறை அவளது அணுகுமுறை மாற அவளின் செயல் மித்துலை முகம் சுளிக்க வைத்தது. மனதால் சொல்லி புரிய வைக்க முயன்று தோற்றுப் போனவள் உடலால் நெருங்க நினைக்கிறாள். ஆனால் அதற்கும் அவன் மயங்கவில்லை, மசியவில்லை. 1ஆம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தலைவலி என ஆசிரியர்கள் அறைக்குள் வந்தமர்ந்தான். மித்துல் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவனை நெருங்கி நின்று தன் விரல்களை தேகத்தில் ஊர்வலம் நடத்த பதறி எழுந்து விலகி நின்றான். என்ன மேம் இது? ஏன் இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? நான் இப்படி உன்கிட்ட நடந்துக்கிறதுக்கு காரணம் புரியவே இல்லையா கிருஷ்ணா? இல்ல, புரிஞ்சும் புரியாதது போல இருக்கியா? ஐ லவ் யூ மேன். ஏன் என் காதலை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேங்கிற? நீங்க என்ன லவ் பண்ணா போதுமா? உங்களை போல எனக்கு உங்க மேல அந்த ஃபீலிங்ஸ் வரணும் இல்லையா? ஆனா எனக்கு வரலையே. உங்க மேல இருக்கிற என்னோட பார்வை வேற. அதை நீங்க புரிஞ்சுட்டு விலகி போறது நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்டா உன்னோட பார்வை மாறாதா? எனக்கு என்னடா, நல்லதானே இருக்க. என்ன போய் எப்படிடா உன் அக்காவை போல பார்க்க தோணுது உனக்கு? ஒரு தரம் என்ன பாரு, உனக்கும் என் மேல ஆசை வரும் என்றவளை பெண்தானா என்பது போல முகசொலி போட பார்த்தான். உன் பார்வை கண்ணை விட்டு இறங்காதாடா. அவனவ என்கிட்ட என்னென்னமோ எதிர்பார்க்கறான். ஆனா நீ என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பேசுற, நடந்துக்கிற. எப்படிடா உன்னை விட சொல்ற? அப்படிப்பட்ட என் வாழ்க்கைக்கு நீதான் மருந்துன்னு சொல்ற. உனக்கு புரியவே மாட்டேங்குதே என்றதும் தலையில் அடித்து கொண்டான். உங்க வாழ்க்கையில நான் மருந்தாக என்னால என்ன தியாகம் செய்ய முடியாது. உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க பெரிய மனசு எனக்கு இல்ல. என்னோடது குறுகலானதுதான். உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க பெரிய மனசு யாருக்கு இருக்கும் அவங்கள திருமணம் செஞ்சுக்கோங்க. என்ன விட்டுடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டான். அப்படியெல்லாம் உன விட முடியாது மித்துல். இப்போ என்ன நானே சேதாரம் செஞ்சுக்கிட்ட. நீதான் செஞ்சன்னு சொல்லி உன் பேரை என்னால கெடுக்க முடியும். உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில கூட வைக்க சொல்லுவேன். இழந்த மானத்தை உன்னை கல்யாணம் செஞ்சு மீட்டுப்பேன். என்ன பண்ணுவ? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்று நெருங்க அவனும் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல், காலங்காலமா சில முட்டாள் பெண்கள் உபயோகிக்கிற முறை இதுதானே. உங்களால சில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்டங்கள் நியாயம் செய்யறதே இல்ல. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கெல்லாம் பயந்து போற ஆள் நான் இல்ல. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க என்று அவன் அசராமல் நிற்பது இவளுக்கு கடுப்பாக இருந்தது. எப்படி பேசினாலும் அவன் மசிவதாக இல்லை. கடைசியாக அவனை வீழ்த்த எடுத்த ஆயுதமாக அவனை இறுக கட்டிக்கொண்டாள். மித்துல், உன்னை நான் விடமாட்டேன். நீ என்னை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் என்று அவனை விடாமல் தன் அணைப்பை மேலும் மேலும் கூட்டினாள். அட்டை போல ஒட்டிக்கொள்ள தன்னிடமிருந்து பிரித்தெடுக்க முயலும்போதுதான் அங்கு விஸ்வா, மாதவன், முதல்வரும் ஹெச்ஓடியும் வந்து சேர்ந்தனர். பாருங்க சார், இந்த கூத்த காலேஜ்னு கூட பார்க்காம கட்டி பிடிச்சு நிக்கிறதா. இன்னும் என்ன கருமத்தை பண்ணா இருந்தாங்களோ. அதுக்குள்ள வந்துட்டோம். இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருந்தா அவங்களுக்கு நாம தானே சார் முன்னோடியா இருக்கணும். இத பார்த்தா அவங்களும் அப்படியே நடந்துக்கிட்டா காலேஜ் தானே சார் தப்பா பேசுவாங்க. காலேஜ் பேரோட சேர்த்து படிக்கிற பசங்களோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் சார். இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்குங்க சார் என்றான் விஸ்வா நல்லவனைப் போல. விஸ்வா சொன்னது சரிதான் சார். இவங்க 2 பேரும் இந்த காலேஜில் இருக்கவே கூடாது. வேலையை விட்டு துரத்துங்க சார். இந்த கன்றாவிய காலேஜில் தான் வச்சுக்கணுமா? வேற இடம் இல்லையா உங்களுக்கு? உங்களால ஆசிரியரான எங்களுக்கு தான் கெட்ட பேரு என்று விஸ்வாவைப் போல பேசினான் மாதவன். கை கட்டிக்கொண்டு அசராமல் அவர்கள் பேசுவதைக் கேட்டான் மித்துல். முதல்வர் மற்றும் ஹெச்ஓடியின் கவனம் மெடோனா மேல் திரும்ப, அவளோ ஏதோ உணர்ச்சி வேகத்துல பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று அவனையும் சேர்த்து சொல்ல, அவளை தீயாக முறைத்தவன் முதல்வர் அருகே வந்து, இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் வேணுமா சார்? எப்போவாவது நான் சொன்னதை முழுசா நம்புறீங்களா என்றான். முதல்வர் ஹெச்ஓடியை தவிர மூவரும் குழப்பமாக அவர்களை பார்த்தனர். நம்புறேன் மிதுல், நீங்க சொல்றது உண்மைதான் என்றவர் மெடோனாவிடம் வந்து, நீங்க பொண்ணுன்றத மறந்துட்டீங்களா மெடனா? சரி, நீங்க அவரை விரும்பி இருக்கலாம். ஆனா உங்க அணுகுமுறை சரியா? பிடிக்காது விலகி போற ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்றத அப்யூஸ் பண்றதுக்கு சமம்னு உங்களுக்கு தெரியாதா? மித்துல் உங்க விஷயத்த என்கிட்ட பகிர்ந்துகிட்டார். நீங்க கொடுக்கற டார்ச்சர்ல வேலையை விட்டு போக முடிவு பண்ணிட்டார். முதல்ல அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து வேலையை விட்டு போறதாக சொன்னார்.
காரணத்தை சொல்ல தயங்கினாரு. விடாப்படியாக கேட்டதும் தான் சொன்னாரு. அவர் சொன்னதை என்னால நம்ப முடியல. ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் செய்யறதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப கூட நான் நம்பினதே இல்ல. இன்னைக்கு தான் நேர்ல பார்க்கறேன். அதுவும் ஹெச்ஓடி சார் சொன்னதும், ஷேம் ஆன் யூ மேடனா, உங்களை நான் ஃபயர் பண்றேன் என்றார். சார். ப்ளீஸ் அவங்கள ஃபயர் பண்ண வேணாம். தனியா இருக்கிற அவங்களுக்கு இதுதான் பிடிப்பு. அதுக்காக தான் நான் வேலையை விட்டு போக நினைச்சேன். எனக்காக அவங்கள ஃபயர் பண்ண வேணாம். என் ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இனியும் எனக்கு வேலை செய்ய இஷ்டமில்ல. நான் போறேன் சார் என்றான் வருத்தத்துடன். ம். உங்களை போல ஆசிரியரை இழக்க எங்களுக்கும் மனமில்ல. இருந்தாலும் உங்க நிம்மதிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யூ மெடோனா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். இனி இது போல நடந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு வெளியே போவீங்க. கெட் லாஸ்ட் என்றார். தான் எண்ணியது நடக்காமல் போக ஏமாற்றத்துடன் மூவரும் வெளியே சென்று விட்டனர். முதல்வருக்கும் ஹெச்ஓடிக்கும் நன்றி நவிழ்ந்தான். முதல்வர் அவனது தோளை அழைத்து விட்டு போனார். முதல்வர் சென்றதும் அருகே நின்ற ஹெச்ஓடியின் புறம் திரும்பி, நன்றி சார். நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால பிரின்சிபல் சாரை நம்ப வச்சிருக்க முடியாது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ என்றான். விடமேன். மனுஷனுக்கு மனுஷன் எதிரியா வில்லனா தான் இருக்கணுமா? உதவியாளனா இருக்கக்கூடாதா? நீ என் பையன் போல. உனக்கு ஒண்ணுனா செய்ய மாட்டேனா? லீவ் இட் மேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். உனக்கு வேற காலேஜில் வேலை கிடைக்க பண்றேன் என்றார். மீண்டும் தன் நன்றியை தெரிவித்தவன் தனது உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட சிரித்த முகத்துடன் அவனை வழி அனுப்பி வைத்தார். காதல் 10. விரும்பி கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த மித்துல் திருமணம் நின்றதிலிருந்து வெறுப்புடன் தான் சென்று வருகிறான். ஆசிரியர்களின் வன்மங்களும் மெடோனாவின் வெறுக்கத்தக்க தொல்லைகளும் தான் கல்லூரிக்கு வருவதில் பிடித்தமில்லாமல் போனதற்கு காரணம். எதிலும் திருப்தியுடன் செய்து முடிக்கும் மித்துலுக்கு இப்போதெல்லாம் திருப்தி எதிலும் ஏற்படுவதில்லை. மன நிறைவுடன் பாடத்தை எடுத்து முடிப்பவனுக்கு அரைக்குறையாகவே எடுத்துவிட்டு வந்தது போல தோன்றியது. என்ன எடுத்தோம் என்பது கூட மறந்து போகிறது அவனுக்கு. ஆசிரியர்கள் அமரும் அறைக்கு செல்வதே அவனுக்கு பிடிக்கவில்லை. கேன்டீனிலும் நூலகத்திலும் அமர்ந்த நேரத்தை போக்கி வருகிறான். அங்கேயும் சிலர் திருமணம் நின்ற செய்தியை கேட்டு வந்து நிற்க அவர்களிடம் கத்த வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. இதை பற்றி வீட்டில் சொன்னால் மேலும் அவர்கள் வருத்தம் கொள்வார்கள் என்று பல்லை கடித்துக்கொண்டு கல்லூரிக்குப் போனவனின் பொறுமை மெடோனாவால் அதிகம் சோதிக்கப்பட்டது. இனியும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த கல்லூரியில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் தனக்கில்லை என்று எண்ணியவன் முதல்வரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தான். அதை வாங்கி படித்தவர் அதிர்ந்து விட்டார். என்னப்பா இது? எதுக்கு இந்த திடீர் முடிவு? சார் என்றவன் அவரிடம் காரணத்தை சொல்லத் தயங்கினான். என்ன பிரச்சனை மிதுல்? கொஞ்ச நாளா நீங்க சரியில்லை. உங்க ஹெச்ஓடி கூட சொன்னாரு. கல்யாணம் நின்று டிப்ரெஷன்ல இருக்கீங்களா? அதனால தான் இந்த முடிவு எடுத்தீங்களா என அக்கறையாக வினவினார். இல்ல, எனக்கு கல்யாணம் நின்னதுல கூட டிப்ரெஷன் இல்ல. அதை மறந்து கடந்து வெளியே வர நினைக்கும் போதுதான் என்கிட்ட அதை பத்தி பேசியே டிப்ரெஷன்ல என்ன கொண்டு வராங்க சார். என் மேல என்ன வன்மம் அவங்களுக்குன்னு தெரியல சார். எவ்வளோ சொல்லியும் ஒரே வேலையா இதே பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் என்னால ஹேண்டில் பண்ண முடியல சார். ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றேன் என்று கண்கள் கலங்குகிற நிலையில் மிகவும் வருந்தி சொன்னான். எப்பொழுதும் அவன் முகத்தில் பூத்தே இருக்கும் புன்னகை கொஞ்ச நாளாக பூப்பதே இல்லை. தினமும் சிரித்த முகமாக அனைவரையும் எதிர்கொள்ளும் அவன் கொஞ்ச நாளாக உணர்ச்சிகள் துடைத்தெடுத்த முகத்துடன் தான் நாளும் வலம் வருகிறான். மற்றவர்கள் கண்ணில் பட்டாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவனும் 10ஓடு 11ஆக இருக்கும் ஆசிரியர்தானே. ஆனால் அவனை உறவாக நட்பாக நினைத்து பழகும் ஆட்களுக்கு 10ஓடு 11 இல்லை அவன். ஹெச்ஓடி தர்மராஜ் அவனை கண்காணித்துத்தான் வருகிறார். சில பல முக்கிய வேலைகளால் அவனிடம் அமர்ந்து பேச நேரம் வாய்க்கவில்லை. இல்லை என்றால் அவனது சிரிப்பு மறைந்து போன நாளிலே என்ன ஏதென்று கேட்டு தீர்வையும் தந்திருப்பார். மனம் விட்டு பேச கல்லூரியில் ஆள் இல்லாமல் போனது போல உணர்ந்தான். அப்படி என்ன விஷயம் மிதுல்? நீங்க அசிங்கமா நினைக்கிற அளவுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு என பதறிப்போய் கேட்டார் முதல்வர். மிதிலும் தயங்கியபடி அனைத்தையும் அவரிடம் கொட்டிவிட்டான். அவரோ அதிர்ச்சியில் சிலை போல நின்றார். இவங்க விஷயத்துல பழி என் மேல வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். எனக்கு நீங்க ரெப்புடேஷன் இருக்கு. இது இவங்களால கெட்டுடும் போல இருக்கு சார். அதனாலதான் முன்னெச்சரிக்கையா நானே விலகி போறேன். என்னால அவங்க கொடுக்கற தொல்லைகளை பொறுக்க முடியல என்றான் மிகுந்த வேதனையுடன். என்னால நம்பவே முடியல மித்தல். மெடனாவா இப்படி ஒரு பெண் தான் நினைச்சத சாதிக்க இவ்ளோ துணிவாளா? மை காட், என்னால இன்னமும் நம்ப முடியல மித்துல் என்றார். ஐ நோ சார். நானும் முதல்ல நம்பல. நல்ல விதமா பழகின டீச்சர் இப்படி ஒரு எண்ணத்துல நெருங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். எனக்கு அவங்க அபியூஸ் பண்றது போல இருக்கு. என்னால பழைய மாதிரி வேலைகளை பார்க்க முடியல. நான் வேலையை விட்டு போறேன் சார்.
என்றான். நோ நோ மிதுல், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். மெடோனாவை வார்ன் பண்றேன். உங்களை தொந்தரவு செய்யாதபடி நான் பேசுறேன் மிதுல். நீங்க ஏன் போகணும்? அவங்க கேட்குற ஆள் இல்ல சார். இன்னும் அவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு மனசுல ஓடிட்டே இருக்கு. கிளாஸ் எடுக்க கவனம் தவறுது சார். என்னால இங்க இருக்க முடியல. நான் வேலையை விட்டு போறது தான் எனக்கு நல்லது. என்று தன் முடிவில் உறுதியாக நின்றான். அதற்கு மேல் அவரும் அவனை வற்புறுத்தவில்லை. முதல்வர் சங்கடத்துடன் அவனது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து வெளியே வந்தவன் 2 நிலையில் இருந்தான். வேலை வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தவனுக்கு இன்னொரு எண்ணம். எதிர்த்து போராடாமல் கோழையாக விலகி ஓடுகிறோமோ என்றுதான். தலையை தேய்த்து கொண்டவன் ஒருவாறு தன் மனதை அடக்கி தன் முடிவே சரி என கடினப்பட்டு ஏற்றுக்கொண்டு அலுவலகத்தை கடந்து அவனது HOD தர்மராஜின் அறைக்கு வந்து அவரிடம் அனைத்தையும் பகிர்ந்தான். அவரோ, அழகா இருந்தா இந்த மாதிரி தொல்லைகள் வந்துட்டு தான் இருக்கும். இதுக்காக ஓடி ஒளியறதாடா என்றார் உரிமையாக. நான் ஓடி ஒளியல, விலகி போறேன் அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சார். நான் போறேன். உள்ள அமைதி இல்ல. அடுத்து என்ன பண்ணி பெரிய இடர்ல மாட்டி விடுவாங்களோன்ற பயம்தான் இருக்கு எனக்குள்ள. அவங்களுக்கு சாதகமா இருக்க சட்டம் என்ன துச்சமா பார்க்கும் சார். அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க விரும்பல. தள்ளி போறது எனக்கு நல்லது. மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல சார். நான் வேலை விட்டு போறேன் என்று உறுதியாக இருந்தான். அவரும் அவனது எண்ணத்தை ஆமோதித்தார். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்க ஆட்டம் பாட்டமென 2ஆம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்க மிகுந்த சத்தத்துடன் ஒலிக்கும் பாடல்கள் மித்துலுக்கு தலைவலியை கொடுத்தன. அவனோ பக்கத்தில் அமர்ந்திருந்த தர்மராஜிடம் சொல்லிவிட்டு ஆசிரியர்களின் அறையை நோக்கி சென்றான். அவன் செல்வதைக் கண்ட மெடோனாவும் சுற்றி யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று பார்வையை சுழற்றி விட்டபடி அவனை பின்தொடர்வதைக் கண்ட தர்மராஜும் முதல்வரை அழைத்து விஷயத்தை சொன்னார். விபரீதம் எதுவும் நடக்கவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக அவர் சொல்லி வைத்திருந்தார். விஸ்வாவும் மாதவன் சொன்ன திட்டத்தை அப்படியே செய்தான். முதல்வரிடம் வந்து மித்துல் மற்றும் மெடோனா இருவரும் சேர்ந்து ஆசிரியர்கள் அறைக்குள் சென்று தவறு செய்வதாக சொல்ல முதலில் அதிர்ந்தவருக்கு தன்னிடம் மித்துல் முன்கூட்டியே விஷயத்தை சொன்னது நல்லதாக பட்டது. அவருக்கு மனதில் அனைத்தையும் நினைத்துக்கொண்டு விஸ்வாவுடன் சென்றார். ஆனால் அங்கே மாதவன், விஸ்வா, மெடோனா மூவரும் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. மித்துல் விஷயத்தை முன்கூட்டியே முதல்வரிடம் தெரியப்படுத்தியதால் அவனுக்கு பாதிப்பும் பழியும் இல்லாமல் போனது. மூவரையும் திட்டி அனுப்பி வைத்த முதல்வர் மித்துலிடம் மன்னிப்பு கோரினார். அவன் தந்த ராஜினாமா கடிதத்தை அரைக்குறை மனதாக வாங்கியவர் அவனது நிம்மதிக்காகவே முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவனை அனுப்பி வைத்தார். முதல்வரிடம் நன்றி நவிழ்ந்தவன் தர்மராஜிடமும் நன்றி உரைத்துவிட்டு மேலும் அவரிடம், இனி நான் வேலைக்கு வரமாட்டேன்ற விஷயத்த கொண்டாட்டம் முடிஞ்ச மறுநாள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க சார் என்று கேட்டுக்கொண்டான். அவர்களது சந்தோஷம் தன்னால் கெட்டுவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கும் மாணவர்களைக் கண்டு சிரித்தபடி கனத்த மனத்துடன் வெளியேறிவிட்டான். மகன் பாதியிலேயே கல்லூரியிலிருந்து வந்ததும் என்ன ஏதென்று கேட்டு பதறிப்போனார்கள் மூர்த்தியும் ஜோதியும். தாய் தந்தையின் பதற்றத்தைக் கண்டு முதலில் அவர்களுக்கு தனக்கு ஒன்றுமில்லை என்று புரிய வைத்தவன் தாய் உடன் இருப்பதால் மெடோனா விஷயத்தை மறைத்துவிட்டு மற்றதை மட்டும் கூறி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்ததையும் சொன்னான். தாயுள்ளம் மகனுக்காக பதறியது. சாரிம்மா, சாரிப்பா. உங்ககிட்ட அக்கா கிட்ட சொல்லாம கேட்காம வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எதுவும் கோபமா என்று வேதனையுடன் கேட்டான். உள்ளுக்குள்ள இவ்ளோ மன கஷ்டத்தை வச்சுட்டு என்கிட்ட எனக்கு எதுவும் இல்லாத மாதிரி இருந்திருக்கியப்பா. அதை நினைக்கும் போதே மனசு வலிக்குது. நீ என்கிட்ட சொல்லாம வேலையை விட்டு நின்னதுல எங்களுக்கு கோபமோ வருத்தமோ இல்ல. ஆனா நீ மனதளவுல வேதனைப்பட்டுட்டு இருந்தத ஏன்டா என்கிட்ட சொல்லல? உள்ளுக்குள்ள வச்சுட்டு எப்படிடா இருந்த என்று அழுகையுடைய அவனது சட்டையை பிடித்தபடி கேட்டார் ஜோதி. ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் அப்பாவும் சிரிச்சு பேசுறீங்க. எனக்குள்ள இருக்க வேதனையை சொல்லி உங்க சிரிப்பை கெடுக்க மனசு வரலாமா? அந்த சிரிப்பு தான் எனக்குள்ள உயிர்ப்பை கொடுக்குது. அது என்னால நீங்க இழக்கக்கூடாதுன்னு தோணுச்சுமா. அதுக்காக நண்பனா பழகிட்டு இருக்க என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா மித்துல்? நீ என்கிட்டயும் பகிரலனா யார்கிட்டப்பா உன் மன கஷ்டத்தை பகிர்ந்தப்ப என்றதும் உதடு கடித்து அழுகையை அடக்கிக் கொண்டான். மித்துல், யார் முன்னாடியும் மனசை விட்டு அழுகக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கலாம். அதுக்காக பெத்தவங்க கிட்டயும் அப்படியே இருக்கலாம்னு நினைக்காத. எத்தனையோ முறை எங்க முன்னாடி அழுது இருக்க. உன்னை தேற்றி கொண்டு வரலையானாங்க. புதுசா நாங்க மாறி இருப்போம்னு நினைக்கிறியா என்று கேட்ட தந்தையை சிறு பிள்ளை போல கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டான். இந்த சிறு விஷயத்திற்காகவா மகன் சங்கடப்படுகிறான்? வேறெதுவோ இருக்கிறது அவன் அழுகைக்கு காரணம் என்றெண்ணி ஜோதியை பார்க்க கணவனின் பார்வை புரிந்து அவர்கள் இருவருக்கும் தனிமை தந்துவிட்டு வெளியே சென்றார்.
இப்போ சொல்லு மிதுல், கண்ணீர் விட்டு அழற அளவுக்கு என்ன நடந்தது உனக்கு? கல்யாணம் நின்னதுக்காகவோ அதனால ஏற்பட்ட டிப்ரெஷன் காரணமோ இல்ல, வேற என்னமோ இருக்கு. சொல்லுப்பா. என்றார். இன்னமும் கைக்குள் அடங்கும் சிறு வயது மித்தலாக நினைத்து கேட்டார். அவனும் நடந்ததை மறைக்காமல் சொல்லி முடித்தான். அவருக்கு இப்போது மகனின் கண்ணீருக்கான காரணம் புரிந்தது. நான் சுதாரிச்சு முன்கூட்டியே பிரின்சிபால் கிட்ட சொன்னதுனால தான் இன்னைக்கு நடக்க இருந்த அவமானத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன்ப்பா. இதை நான் முன்னெச்சரிக்கையான்னு நினைச்சு வேலையை விட்டு வந்துட்டேன்ப்பா. இனியும் அங்க தொடர்ந்து வேலை பார்த்தா என் மேல தப்பில்லைன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிக்க போராடிட்டு இருக்கணும். ஒரு கட்டத்துல என்னால நிரூபிக்க முடியாம போச்சுன்னா அதை விட அசிங்கம் என்னப்பா இருக்கு? எத்தனை வருஷமா ஒழுக்கமா வளர்த்த உங்க வளர்ப்புக்கு கரும்புள்ளையா ஆகிடும்பா. பிரச்சனைய போராடி தீக்காம ஓடி ஒளியறது போல இருக்காப்பா. ஒரு கோழையாட்டம் உங்க பிள்ளை தெரியறனப்பா. அவரது அணைப்புக்குள் இருந்தபடி கேட்டான். சில நேரம் பிரச்சனையை விட்டு விலகி போறது கோழைத்தனம் இல்ல மிதுல். வீரம் முக்கியம்தான், அதே நேரம் விவேகம் முக்கியம். நீ செஞ்சது சரிதான். உடலாலும் மனதாலும் கஷ்டப்பட்டு நீ அங்க வேலை பார்க்கணும்னு என்னடா அவசியம் உனக்கு? மனச வெறுத்து வேலைக்கு போகிற அளவுக்கு கஷ்டம் நமக்கு இல்ல. நீ எடுத்த முடிவு சரி. வேற காலேஜால விடு. 1 மாசம் கழிச்சு கூட வேலை தேடிக்கலாம். வீட்லயே இரு. உன் மனசு இப்போ சரியில்லை. சரியானதும் வேலைக்கு போ. அப்பா உன்னை எதுவும் சொல்ல போறதில்ல. எங்களுக்கு உன்னோட நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம். நீ எதையும் போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடு என்றார். மனதில் தேங்கியிருந்த தேவையில்லாத பாரத்தை முற்றிலுமாக இறக்கி வைத்து விட்டது போல இருந்தது. அழுத்திக் கொண்டிருந்த விஷயத்தை தூர எறிந்தது போல இருந்தது. மனம் இப்போது லேசாகிவிட்டது. தந்தையை நன்றியுடன் பார்த்தான். அவரும் மகனை அணைத்துக் கொண்டார். அப்பா, அம்மா கிட்ட முக்கியமா அக்கா கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் என்று கேட்டுக்கொள்ள, உங்க அம்மாவாத அந்த பொண்ணை திட்டம் மட்டும்தான் செய்வா. ஆனா உன் அக்கா நேரடியா போய் தலைமயிரை பிடிச்சு ஆஞ்சுபிடுவா. அதுக்கு தானே வேணான்னு சொல்ற? என சிரித்தபடி கேட்க, அவனும் சிரிப்புடன் ஆமோதித்தான். அவனது தலையை அழுத்தியவர் அவனை உறங்க சொல்லிவிட்டு வெளியே வர, ஜோதியோ கணவன் வருகைக்காக வெளியே காத்திருந்தார். என்னங்க சொல்றா? எதுக்குங்க அப்படி அழுதா? அவ இப்படி அழுததே இல்லைங்க. எதுவும் பிரச்சனையாங்க என பதட்டத்துடன் விசாரித்தார். ஒண்ணுமில்ல ஜோதி, கூட வேலை பார்க்குற டீச்சர் இவன் மேல வன்ம வச்சு நின்னு போன கல்யாணம் பத்தி டார்ச்சர் பண்ணனதான் மனசுக்குள்ள வச்சு புழுங்கியிருக்கான். இப்போ நம்ம கிட்ட சொல்லும்போது அழுதுட்டான். அதான், வேற எதுவும் இல்ல. நீ எதையும் நினைச்சிட்டு இருக்காத என்று சமாதானம் செய்ய, வேற எதுவும் இல்லலங்க என்றார். இல்லடே, போ. போய் அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு வை. எழுந்தது சாப்பிடுவான் என்று பணிக்க, கணவன் சொன்னதை நம்பி உள்ளே சென்றார். இவரும் இதழ் கொட்டி ஊதிக்கொண்டார். இரவு முழுக்க வேலை செய்த அசதியில் உள்ளே அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மதுவிற்கு வெளியே நடந்த எதுவும் தெரியவில்லை. மதிய வேளையில் எழுந்து குளித்துவிட்டு சாப்பிட வந்த மது, மித்துல் அவனது அறையில் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டவள் ஜோதியிடம் விசாரிக்க சென்றாள். அம்மா, தம்பி வந்திருக்கா? உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? பதறிக்கொண்டு கேட்டாள். ஜோதி நடந்ததை சொல்ல அப்படி ஒரு கோபம் அவளுக்கு. யாரும்மா என் தம்பிய கஷ்டப்படுத்தினது? சும்மா அவ விட்டு வந்த அவங்கள முன்னாடியே சொல்லியிருந்தா கிழிச்சு தொங்க விட்டுருப்பான்ல. அவன் எந்திரிக்கட்டும். யாருன்னு கேட்டு அவனுங்கள ஒரு வழி பண்ற என்று சீறிக்கொண்டிருக்க, தலையில் அடித்துக் கொண்ட ஜோதி, ஆம்பளை பிள்ளை அமைதியா வந்திருக்கா, ஆனா பொம்பளை பிள்ளை நீ வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறா. எனக்கு மட்டும் வித்தியாசமா பிறந்திருக்கு. நீ ஒன்னும் பண்ண வேணாம். பிரச்சனை வேணான்னு முழுசாங்கிறது வந்துட்டான். மறுபடியும் சங்கடத்தை ஏற்படுத்த வேணாம். நீ வா, வந்து சாப்பிட்டு பாப்பா அழைக்கப்போ என்றார். மதுவும் கோபத்தை அடக்கி சாப்பிட அமர்ந்தாள். அக்கோபத்தை கொட்டி தீர்க்க மதுவிற்கென நேர்ந்து விட்டது போல அனுப்பி வைக்கப்பட்டவள்தான் சைந்தவி போலும் மதுவிடம் பேச்சு வாங்கவே பள்ளியில் காத்து கொண்டிருக்கிறாள். தொடரும்.